ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே அவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகர் கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற வாழ்த்துக்களோடு கூட இந்த நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக சகோதர சகோதரிகளாக நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய மகா பெரிதான வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். ஸோ அதற்காகவும் அவருடைய குமாரமாக நம்ம நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்றைய நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிற சத்தியத்தினுடைய தலைப்பு 8 விஷயங்கள். 8 விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். 8 பாய்சன்ஸ், விஷயங்கள் இல்லை விஷயங்கள், 8 பாய்சன்ஸ், 8 பாய்சன்ஸ் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சிறிது நேரம் தியானிக்கலாம். இந்த பாடம் முழுவதுமாக எப்படியாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, நம்ம வழக்கமாக பார்க்குற அறிவியல் சம்பந்தமாக இல்லாமல் இது ஒரு கேரக்டர் ஸ்டடி சம்பந்தமாக இந்த பாடம் அமையும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் நம்மளை நாமளே சோதித்து அறிவதற்கும் நம்மளை நாமளே அந்த இடத்துல சீர்தூக்கி பார்ப்பதற்கும் ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சு நம்மளுடைய உடலை நாமளே ஸ்கேன் செஞ்சோன்னா என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைய நாள் என்ன பண்ணலான்னா பார்க்கக்கூடியவர்களாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் அ பாய்சன்? விஷம் என்றால் என்ன? கடந்த பாடத்தில் சகோதரர் கேள்வியே கேட்கல. ஆனால் இந்த பாடத்தில் அப்படியே முற்றிலும் வேறு மாதிரி இருக்கும். முழுவதுமாகவே நீங்களும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ வாட் இஸ் அ பாய்சன்? விஷம் என்றால் என்ன? உயிர்கொல்லி அப்படின்றது தான் விஷம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அது தமிழ் அர்த்தம். இங்கிலீஷில் நான் கேட்டதை தமிழில் சொல்லிட்டீங்க, இல்லை தமிழில் நான் கேட்டதை அதுக்கே விளக்கம் சொல்கிறீங்க. விஷம் என்றால் என்ன? அது என்ன செய்யும்? ஓகே, சகோதரி சொல்லக்கூடிய பதிலை நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். உயிரை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது கொஞ்சமா, ஸோ நஞ்சுக்கும் விஷத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நஞ்சுனா என்ன? வெனம் அப்படின்றதற்கும் பாய்சன் அப்படின்றதற்கும் வித்தியாசம் இருக்கு. நஞ்சுனா என்ன, விஷம்னா என்ன? சரி, விஷம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, நம்ம விஷத்தை குடிச்சாதான் விஷம் என்ன வாங்கும், நம்மளுடைய உடம்பை பாதிக்கக்கூடியதாக காணப்படும். ஆனா நஞ்சு அப்படி கிடையாது. நாம குடிக்கலனாலும் நம்மளுடைய உடம்புக்குள்ள செலுத்தப்படும் போது நஞ்சு என்ன ஆகுங்க, வேலை செய்யக்கூடியதாக காணப்படும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, பாம்பு கடிச்சா உடம்புல என்ன ஏறுதுன்னு சொல்றாங்க, அதுக்கு பேரு விஷம் கிடையாது, அதுக்கு பேரு நஞ்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். விஷம் என்றால் என்ன அப்படின்னா, நாம்பளாக எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த காரியங்கள் தான் விஷங்களாக அங்க கருதக்கூடியதாக இருக்குது. பாம்பு கடிச்சா மெதுவாலாம் சாப்பிட மாட்டாங்க, என்ன ஆயிடுவாங்க, அதிகபட்சம் மிஞ்சி போனா ஒரு 6 மணி நேரத்துல இருந்து ஒரு 20 மணி நேரத்திற்குள்ளாக. சாதாரண பாம்புகள்லாம் ஒரு 20 மணி நேரம். ரொம்ப கொடிய விஷமாக கட்டு விரியன், கண்ணாடி விரியன்கள் போல இருக்கிறதெல்லாம் ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்திற்குள்ள. ஸோ டைம் பீரியட் கம்மி. ஆனா விஷம் என்பது அப்படி கிடையாது. விஷம் என்பது எப்படியாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, நம்மளுடைய ஆயுசு நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை என்ன பண்ணுங்க, சாகடிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் என்னங்க, விஷமாக காணப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ இப்ப ஒரு மனிதனுடைய காரியங்கள்ல விஷங்கள் எப்படியாக பயன்படுத்தப்படும்? ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில விஷம் எப்படி பயன்படுத்தப்படும்? ஐயோ, நீங்க ரொம்ப இதா போயிட்டீங்க. சாதாரணமா லிட்டரலா சொல்லுங்க. சிஸ்டர் சொல்றாங்க பாருங்க, ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல என்ன இருக்குதுங்களா, விஷம் கலக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வேற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விஷம் கலக்குறாங்க அப்படின்னா எப்படி எல்லாம் கலக்கலாம்? ஒன்று, அவங்க சொல்ற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல விஷம் என்ன பண்ணப்படுது, கலக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது, அது எல்லாமே உணவுப் பொருட்கள் தான். அப்புறம் சொல்லுங்க சார், சும்மா லிட்டரலா சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஆவிக்குரிய விதியில போகும்போது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சகோதரி சொல்ற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உணவுப் பொருட்கள்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது விஷத்தை என்ன பண்ணலாங்க, கலக்கக்கூடியவர்களாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க, சகோதரி சொல்ற மாதிரி நம்ம எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னும் போது மருந்து மாத்திரைகள், மெடிசன்ஸ்ல என்ன பண்ணலாங்க,
இந்த விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது கொடுக்கக்கூடியதாக காணப்படும். அதே போல சகோதரி சொல்ற மாதிரி இந்த போதை விதமான அந்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அதுகளையும் நம்ம என்ன பண்ணலாம் போது விஷயங்களுக்குள்ளாக கொண்டு வரக்கூடியவர்களாக காணப்படலாம். இது எல்லாமே ஒரு மனிதனை என்னதான் பண்ணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அவருடைய உயிரை என்ன பண்ணுங்க எடுக்கக்கூடியதாக காணப்படக்கூடியது தான் இந்த விஷயங்களாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒன்று, மற்றவர்கள் சாக வேண்டும் அப்படின்ற காரியத்திற்கு வேற ஒருவர் செய்யக்கூடிய காரியம். மற்றொன்று, நாம சாகணும் அப்படின்னு சொல்லி நாமளே என்ன பண்ணிக்கிறதுங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காரியமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நாம இன்னைக்கு முதல் டைப் பார்க்க போறது இல்ல, செகண்ட் டைப். அதாவது நாம சாகிறதுக்கு நாமளே என்ன பண்ணிக்கிறாங்களா விஷயங்களை அங்க எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி சொல்லலாம். ஒருத்தங்க அதுல கலந்தா அதுக்கு பேர் கொலை, அதை நாமளே செஞ்சா அதுக்கு பேர் தற்கொலை. இன்னைக்கு நாம தற்கொலை பண்ணிக்கிறோமா இல்லையான்றதுதான் நாம என்ன பண்ண போறோம்னா பார்க்கக்கூடிய காரியமா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையில அவருடைய மனசை எதோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக காணப்படலாம் அப்படின்னும் போது இந்த நல்ல காரியங்களாக இருந்துச்சு அப்படின்னா அவர் நல்ல மனுஷன், அவர் என்ன பண்ணலாம் எப்பயுமே அவர் நல்லா பேசுவார், நல்லா செய்வார் அப்படின்னு ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படலாம். அவர்களுடைய யோசனையும் அவருடைய சிந்தனையும் கெட்ட விதமாக காணப்படுது அப்படின்னும் போது அந்த சிந்தனையும் யோசனையும் எதனோட ஒப்பிட்டு பேசக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. மனசு பூரா என்ன வச்சிருக்காங்களா விஷம். ஏன் அதை சொல்றாங்க? அவர்களுடைய யோசனையும் அவர்களுடைய சிந்தனையும் எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அந்த விஷத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக காணப்படுது. அதாவது இன்னொரு மனிதனுடைய அந்த காரியத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தன்கிட்ட இருக்கக்கூடிய விஷத்தை என்ன பண்றாங்களா எடுத்து மற்றவர்கள்ட்ட தூவி விடுற மாதிரின்றதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது எப்படி பரவும் அப்படின்னும் போது என்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணம் நான் உங்ககிட்ட அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கும் அது என்ன ஆகும் பாதிப்புக்குள்ள கொண்டு வரக்கூடியதாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ பாருங்க, விஷயங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது ஒன்று நாம மற்றவர்களுக்கு செய்யறது, இன்னொன்னு நம்மளுக்கே என்ன பண்ணிக்கிறதுங்க செஞ்சுக்க கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில விஷம் அப்படின்ற அந்த காரியம் எப்படியெல்லாம் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுதுன்றதுதான் இன்றைய நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய காரியமாக காணப்படுது. இப்ப நமக்குள்ள விஷம் இருக்குதா இல்லையான்னு ஒரு கேள்வி வச்சோம்னா என்ன சொல்லலாம்? எனக்குள்ள விஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எனக்கு தெரியும் என்ன இருங்க இருக்கா இல்லையா அப்படின்னு. எனக்குள்ள இருக்கு அப்படின்றது நான் சொல்ல முடியும். இப்ப நம்ம எல்லார் மத்தியிலையும் விஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா இருக்கா இல்லையான்றது யார் தான் சொல்லணும்? அவங்களுடைய இருதயத்துலதான் என்ன பண்ணுங்க சொல்லக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல என்ன சொல்லவே முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா எனக்குள்ள என்ன இல்ல அப்படின்றத சொல்ல முடியாதுன்றதை எப்படி பார்க்கலாம்னா இந்த பாடத்தினுடைய முடிவு பகுதியில நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படலாம். ஆனா இந்த சப்ஜெக்டினுடைய கன்க்ளூஷனை ஸ்டார்டிங்லயே நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டென்ட்லயே சொல்லிடலாம். எல்லா புது சிசிகளுக்குள்ளும் என்ன இருக்குதுங்களா அது எப்படி இருக்குதுன்றதை தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியவர்களாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப தேவன் விரும்புகிற மாதிரி ஒருவருடைய மனசாட்சியும் அவருடைய மனதும் அந்த இடத்துல காணப்பட்டுச்சு அப்படின்னா அது தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்யக்கூடியதாக காணப்படும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் விரும்பத்தக்க காரியத்துல அதனுடைய வாழ்க்கையை அதை கடந்து போகக்கூடியவர்களாக காணப்படும். தேவன் விரும்பாத காரியங்களை எல்லாம் எந்த புது சிசிகள்லாம் செய்யறாங்களோ அதுக்குள்ளலாம் என்ன இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன இருக்குதுன்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். தேவன் விரும்பாத காரியங்களை எல்லாம் ஒரு புது சிருஷ்டி செய்யுது அப்படின்னும் போது அந்த புது சிருஷ்டிக்குள்ள என்ன இருக்குதுன்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். விஷம் இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப தேவன் வெறுப்பெருக்கக்கூடிய அல்லது தேவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை எல்லாம் ஒரு புது சிருஷ்டி செய்யுது அப்படின்னா என்னென்ன காரியங்களை எல்லாம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல தேவன் வெறுக்கக்கூடியவர்களாக காணப்படுறாருன்னு நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு 1-2 சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சிஸ்டர். ஈவில் ஸ்பீக்கிங். சோ தீமை பேசுதலை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம். 1. அப்புறம் ஒண்ணுதானா? பாருங்க, இன்னொருத்தருடைய நற்பேரை கெடுக்கக்கூடியதாக காணப்படுது. ஓகே, இதுவும் ஈவில் ஸ்பீக்கிங்குள்ளே என்ன அவங்க வரக்கூடியதாக காணப்படும். அப்புறம் ஓகே, கீழ்ப்படியாமை. அப்புறம் இதெல்லாம் ஜென்ரலாகவே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா புரிந்து கொள்ளலாம். ஆனா தேவன் ஒரு செட் ஆஃப் ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா வைக்கக்கூடியவராக காணப்படுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி.
அதெல்லாம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். அதுல 1, 2 சொல்லுங்க. ஏன்னா இந்த கீழ்ப்படியாமை, இந்த ஈவில் ஸ்பீக்கிங், அதாவது வந்து தூஷண பேச்சுகள், இதெல்லாம் உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, செய்யக்கூடியவர்களா காணப்படுறாங்க. இத புது சிஷ்டிகள் செய்யறோமா இல்லையானா அன்றாட வாழ்க்கையில நாமளும் 1, 2 தடவை என்ன பண்ணிடுறோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில செஞ்சிடறோம். ஆனா ஒரு புது சிஷ்டிகள் அப்படின்ற காரியத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்றாரு அப்படின்னா என்னென்னலாம் சொல்றவர்? மறுபடியும் நீங்க அதே வட்டத்துக்குள்ளேயே தான் சுத்தி சுத்தி வரீங்க. சரி, சகோதரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த இடத்துல விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் தேவனை மட்டும் சார்ந்திருத்தல். அப்புறம் சரி, தேவன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் வெறுக்கக்கூடியவராக காணப்படுறாருன்றதற்கு ரெவல்யூஷன்ல, அதாவது வெளிப்படுத்தலினுடைய சுவிசேஷத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை அந்த இடத்துல கொடுக்கக்கூடியவராக காணப்படுறாரு. அதனாலதான் டைட்டில் நம்ம என்ன வச்சோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அதெல்லாம் விஷம்தான். எத்தனை விஷயமா? 8 விஷயங்களை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது வெளிப்படுத்தலினுடைய காரியங்கள்ல அந்த சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த காரியத்தை பார்க்கும்போது உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்தது வந்ததுக்கு அப்புறமாக அவர்களுக்கு சத்தியம் போதிக்கப்பட்ட பின்பாக அவர்களிடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னா சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் பேரை அந்த இடத்துல வைக்கக்கூடியவராக காணப்படுறார். இது உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமாக உலக ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் கூட அது அவங்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவன் வைக்கிறாரு அப்படின்னும் போது புது சிருஷ்டிக்கு அது அப்ளை ஆகுமா ஆகாதுங்களா? நிச்சயமாக ஆகும். ஏன்னா உலக ஜனங்களே உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்களுடைய மனசாட்சியும் அந்த மனதும் அந்த இடத்துல மாறணும் அப்படின்னும் போது ஒரு புது சிஷ்டியினுடைய மனசு மாறணும்ன்றது தேவன் எதிர்பார்ப்பாரா மாட்டாரானும் போது நிச்சயமாக பார்ப்பார். அப்ப பாருங்க, இந்த 8 காரியங்களும் என்னென்ன அப்படின்றத வசன பகுதிகளுக்குள்ள நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பாருங்க, ஒரு செட் ஆஃப் பேரை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்கள்ல இருந்து இதெல்லாம் செஞ்சா அவங்க எல்லாம் யாருங்களா எங்க போயிருவாங்கன்னு சொல்றாரு? 2ஆம் மரணத்திற்குள்ள போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது உலக ஜனங்கள் மட்டும்தானா? அவங்களாவது பின்னாடிதான் போவாங்க, நாமெல்லாம் அவ்வளவுதான், உடனே கிளம்ப வேண்டியதுதான். பாருங்க, அப்ப இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அது அவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்படாம அவர்களுக்கு முன்பாகவே இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னும் போது நமக்கு சொல்லப்படக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதற்கு முன்பாக வசனம் நம்ம பார்க்கும்போது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னும் போது இந்த பட்டியலுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்களாம், வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா ஜெயம் கொள்ளாத வகுப்பார் யாரெல்லாம் காணப்படுறாங்களோ அவங்களாம் எந்த பட்டியலுக்குள்ள வந்துருவாங்களா? இந்த பட்டியலுக்குள்ள வரக்கூடியவர்களா காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, அப்ப இந்த பட்டியலுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் கடைசி வரைக்கும் மனசு மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது எங்க போயிருவாங்களாம்? 2ஆம் மரணத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. சாதாரணமாக 2ஆம் மரணம் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திடுறோம். ஆனா அந்த 2ஆம் மரணம் அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள காணப்படும் அப்படின்னும் போது தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன ஆகுதுங்க, அதோட கட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா கர்த்தர் இயேசு தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை அவர் முடிக்கும் போது தேவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை கட் பண்ணும் போது அவருடைய இருதயத்தினுடைய காரியங்கள் எப்படியாக காணப்பட்டுச்சு அப்படின்னும் போது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம என்ன பண்றாருங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தை எப்படி அவர் வெளிப்படுத்துறாரு? தொடர்பு கட்டானவனே ஒரு வார்த்தையை சொல்றாருல்ல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி. பாருங்க, எல்லா விதங்களிலேயும் அந்த இடத்துல அவருடைய காரியங்கள்ல அவருடைய ஊழியங்களை அவர் கட் அண்ட் ரைட்டா எந்த ஒரு இதுவும் இல்லாம அவர் செஞ்ச போதிலும் கடைசியில அவருடைய உயிர் அந்த இடத்துல பிரியும் போது அந்த இடத்துல அந்த தொடர்பு கட்டாவது அவரால் என்ன பண்ணிக்க முடியலைங்களா, ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பனோட இருக்கக்கூடிய தொடர்பை அங்க துண்டிக்கப்படும் போது அவருடைய இருதயம் அதை என்ன பண்ணிக்க முடியலைங்க, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறார். பாருங்க, எல்லா ஊழியங்களையும் அந்த இடத்துல அவர் சரிவர செய்யும் போது இந்த சூழ்நிலை அந்த இடத்துல நடக்கும்போது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப 2ஆம் மரணத்திற்கு போகக்கூடியவர்களுடைய சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. தேவன் திரும்பி அந்த இடத்துல என்ன பண்ணவே மாட்டாரு, 2ஆம் மரணத்துக்கு போகிறவங்க கூப்பிடவே மாட்டாரு அப்படின்றதுதான் அர்த்தம். சரிங்களா? உயிர்த்தெழுதல்ல பங்கடையவர்கள்லாம் உயிர்த்தெழுந்து வரும்போது தேவன் கூப்பிடுறாரு. அந்தந்த தகுந்தர் போல அவர்களுடைய வரிசையின்படி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எழுந்திருச்சிடுறாங்க. ஆனா இந்த செகண்ட் டெத்தை பார்க்கும்போது திரும்பி தேவனால் என்ன பண்ணப்படுறது இல்ல, அழைக்கப்படாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா சாதாரணமா நம்ம செகண்ட் டெத்ன்னு சொல்லிடுறோம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போயிட்டோம் அப்படின்னும் போது அந்த அழைப்பே நமக்கு திரும்பி அந்த இடத்துல தேவன் கூப்பிடவே மாட்டாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போதுதான் அதனுடைய வலியும் வேதனை என்ன ஆகுங்க தெரியக்கூடியதாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்மளோட சேர்ந்து சபை வாய்ப்புல ஓடக்கூடியவர்கள் எல்லாம் அந்த இடத்துல ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம மட்டும் அந்த இரண்டாம் மரணத்திற்குள்ளாக போய் அந்த இடத்துல வந்து வாய்ப்பே அந்த இடத்துல திரும்பி வராத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகும்போது அது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளாக அங்க கடந்து போகக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா ஒரு நிதர்சனமான உண்மையை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். புது சிஷ்யனுடைய வாய்ப்புல ஓடக்கூடியவர்களுக்கு ஒரு செட் ஆஃப் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு நிச்சயமாக என்ன இருக்குதுன்றது அங்க சொல்றாருங்க. எங்க போயிருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இரண்டாம் மரணத்திற்குள்ளாக அவங்க நிச்சயமா என்ன ஆயிருவாங்களாம் போகக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க வைக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். திரும்ப கூப்பிடாத ஒரு தன்மை அதை அடையாளப்படுத்தக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இப்ப அந்த 8 லிஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம். இந்த 8 லிஸ்ட்ல புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நம்ம இந்த ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறவர்கள் இந்த 8 லிஸ்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வரோம் அப்படின்னும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த காரியத்தை கடைசி வரைக்கும் சரி பண்ணாமையே விட்டுட்டோம் அப்படின்னா நாமளும் எங்க போயிடுறதா அர்த்தம் செகண்ட் டெத்திற்குள்ளாக போயிடுறதாக அந்த இடத்துல அர்த்தமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த 8 விஷயத்தையும் நம்ம திரும்பி வாசிக்கலாம். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர். சோ பாருங்க இந்த 8 லிஸ்டையும் நம்ம பார்க்கும்போது திருச்சபையினுடைய ஜனங்களுக்கு மத்தியில அப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இது சபைக்கு அப்ளை பண்ண முடியுமா அல்லது தனி மனிதனுக்கு அப்ளை பண்ண முடியுமா? கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க. சபையாக சேர்ந்து செய்வார்களா அல்லது தனிப்பட்ட ரீதியாக செய்வார்களா அதுதான் கேள்வி. ஆமா பாருங்க ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்களை தான் இந்த 8 காரியங்கள் என்ன பண்ணுதுங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் இதை சேர்த்தோம் அப்படின்னா யாரும் கேங்கா சேர்ந்து என்ன பண்ண மாட்டாங்க இதை செய்யக்கூடியவர்களா காணப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நிச்சயமாக தனிப்பட்ட ஒரு புது சிருஷ்டி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அல்லது தனிப்பட்ட ஒரு நபர் தான் என்ன பண்ணுவாங்கன்னும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் தன்னுடைய மனசுக்குள்ளாக இருக்கும்போது அதை எடுத்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. அப்படி செஞ்சாங்கன்னா அதுக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இரண்டாம் மரணத்திற்குள்ளாக கடந்து போவாங்க அப்படின்றத நாம பார்க்கிறோம். சோ இந்த 8 விஷப்பட்டியல்களையும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒன்று ஒன்றாக நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படலாம். நம்ம வார்த்தைகள்ல கவனிக்கும் போது வந்து எல்லா வார்த்தைகளும் நம்ம ஏற்கனவே கேட்ட வார்த்தைகள் மாதிரி தான் என்ன இருக்குதுங்க இருக்குது. பயப்படுகிறவர்கள் இதை பத்தி நமக்கு தெரியாதா? தெரியுங்களா தெரியாதுங்களா? தெரியும். ஆனா படிக்கும் போதுதான் நம்ம பார்க்கிறோம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாத அநேக விஷயங்களை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னும் போது இந்த பயப்படுகிறவர்கள் லிஸ்டுக்குள்ளாக கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பாடத்தை எழுதியக்கூடிய சகோதரர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சகோதரர் டேவிட் டோரன் ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்பாக யூஎஸ்ல எடுக்கக்கூடிய இந்த பாடமாக காணப்படுது. ஸோ அதை நம்ம இந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம். ஸோ முதலாவது நம்ம பார்க்கும்போது பயப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ ஆங்கிலத்தில் கவர்ட்லி அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ கவர்ட்லி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கிரீக்கினுடைய பதத்தை நம்ம பார்க்கும்போது G1169. ஸோ அந்த வார்த்தைக்கு சரியான ஒரு மொழிபெயர்ப்பினுடைய வார்த்தை என்ன கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது timid or fearful அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ பாருங்க கவர்ட்லி அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அது தமிழாக எடுக்கும்போது அந்த கவர்ட் தன்மைக்கு என்ன வருது அப்படின்னும் போது கோழைகள் அப்படின்னு சொல்லி நாம வரும். ஆனா பயப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னும் போது ஃபியர்ஃபுல் அதாவது அஞ்சி நடுங்கக்கூடியவர்களாக காணப்படக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ இப்ப நாம தேவனுடைய காரியங்கள்ல இருந்து அவரோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அந்த இடத்துல செஞ்சு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த ஊழியம் செய்வதற்காக நம்ம வரக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னும் போது இப்ப இந்த உடன்படிக்கை செய்ததுக்கு அப்புறமாக நல்லா கேள்வியை புரிஞ்சுக்குங்க. உடன்படிக்கை செய்ததுக்கு முன்பாக வேற, உடன்படிக்கை செய்ததுக்கு அப்புறமாக வேற. உடன்படிக்கை செய்ததுக்கு அப்புறமாக ஒரு புது சிருஷ்டி பயப்படலாமா வேணாமா? பயப்படக்கூடாது அப்படின்றதுதான் என்னங்க பதில். அதுதான் சத்தியம். ஆனா ஒரு புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் என்னையும் சேர்த்து பயப்படுறோமா இல்லைங்களா? பயப்படுறோம் அப்படின்னா இந்த விஷப்பட்டியல்ல நாம இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். சோ பாருங்க அப்ப புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நாமளும் என்னதான் பண்றோம்? பயப்படக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சகோதரர் தான் சொல்றாரு a big yes அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல பயப்படக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எதுக்கெல்லாம் ஒரு புது சிருஷ்டி பயப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் சொன்னீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம்? பயப்படுறோம் அப்படின்னு. எதுக்கெல்லாம் பயப்படுறோன்னு கேட்டா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க.
நல்லா கேள்வியை புரிஞ்சுக்குங்க. தேவனுக்கு பயப்படுற பயம்ன்றது வேற. சரியா? தேவனுக்கு நம்ம கடைசி வரைக்கும் என்னதான் பண்ணி ஆகணும்? பயந்துதான் ஆகணும். அதுதான் சட்டம், அதுதான் ரூல், அதுதான் நீதி. தேவனுக்கு பயப்படுதல்ன்றது வேற. ஒரு புது சிருஷ்டி தேவனுக்கு பயப்படுற பயத்தை தாண்டி வேற விஷயங்களுக்கு எல்லாம் பயப்படுறாங்களா இல்லைங்களா? பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதெல்லாம் தான் என்ன? பரீட்சை எழுதி பாஸ் ஆகலையன்றது கவலை. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. ஓகே, சகோதரி சொல்லக்கூடிய ஒரு பதிலை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம். ஸோ நம்மளுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த மாம்சம், உலகம், சாத்தானுக்கு நம்ம என்ன பண்றோங்க? பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ போன படமும் பிராக்டிக்கல் படமாக இருந்துச்சு. இந்த படமும் முழுக்க முழுக்க பிராக்டிக்கலா தான் இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே நம்ம என்ன சொன்னோம்னா, நம்மள ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சு என்ன பண்ண போறோம்? இப்ப சோதிச்சு பார்க்க போறோம். இப்ப நாம எதுக்கு பயப்படுறோம் அப்படின்றது தான் கேள்வி. உலகம், மாம்சம், சாத்தான் ஓகே தான். பிராக்டிக்கலா சொல்லுங்க, எதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம்? ஓகே, இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அப்ளை பண்ணலாம். ஒரு சூழ்நிலையை ஒரு புது சிருஷ்டியால அந்த இடத்துல மேற்கொள்ள முடியாத போது என்ன பண்றோம்? பயப்படுறோம். என்ன சூழ்நிலை? சொல்லுங்க சிஸ்டர். இந்த பதிலை தான் நம்ம என்ன பண்றோம்? எதிர்பார்க்கிறோம். சோ ஒரு புது சிருஷ்டி மெயினாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, முதல் பாடத்தினுடைய அதே காரியங்கள் தான். பொருளாதார ரீதிக்காக ஒரு புது சிருஷ்டி என்ன பண்றாங்களாம்? பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வேற காது கேட்கல. பாருங்க, அதுதான் ரெண்டாவது பதில் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, சோ நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நம்மளுடைய மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பண்றாங்க? பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோ சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னும் போது, ஒரு புது சிருஷ்டி மெயினா 2 இடங்கள் என்ன பண்றாங்களா? பயப்படக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. இதுக்குள்ள எல்லாமே அடங்கிரும். சோ இந்த 2 இடங்களும் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, முதலாவது அதிகாரத்தின் மேல இருக்கக்கூடிய பயம், ரெண்டாவது எதிர்காலத்தின் மேல இருக்கக்கூடிய பயம். முதலாவது இருக்கக்கூடிய காரியங்கள் நாம பார்க்கலாம். உலகத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அநேக பயங்கள் இருக்குது. அதுக்கு பேரு போபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு போபியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேல ஹைட்ல நின்னா ஒரு போபியா, கீழே இறக்கத்துல நின்னா ஒரு போபியா, கதவுல அடைச்சு வச்சா ஒரு போபியா, கதவை விட்டு வெளியில வந்து எல்லாருக்கும் மத்தியில இருந்தா என்னங்க? ஒரு போபியா. சோ பாருங்க, எல்லா இடங்கள்லயும் போபியாஸ் அப்படின்ற ஒரு காரியத்தை வைத்து எல்லா காரியங்களுக்கும் இந்த உலகத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க? பயப்படக்கூடியவர்களா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா ஒரு புது சிருஷ்டிக்கு இதெல்லாம் விதிவிலக்கு. 75% புது சிருஷ்டிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி பயங்களுக்கு அவங்க என்ன பண்றது இல்லைங்களா? பயப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மெஜாரிட்டியா மேஜரா ஒருத்தருடைய வாழ்க்கையில அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள்ல தான் புது சிருஷ்டி என்ன ஆயிடுறாங்களா? விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதுலதான் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, முதலாவது அதிகாரத்தின் மேல இருக்கக்கூடிய பயம். இதை நீங்களே விளக்கி சொல்லுங்க. சகோதரி சொன்ன ஒரு விஷயத்தை நாம எடுத்துக்கொள்ளலாம் இதுல. அதிகாரத்தின் மேல இருக்கக்கூடிய பயம்னா என்ன அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடங்கள் என்ன பண்றாங்க? பயப்படக்கூடியவர்களா காணப்படுறோம். ஏன் பயப்படணும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல? ஒரு பதில் சொல்லுங்க சார். பாருங்க, விருப்பம் இருக்காதான், ஆனா அதை செஞ்சே ஆகணும்ன்ற நிபந்தனையின் அடிப்படையில் என்ன பண்றாங்களா? அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது ஒரு பயம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்றதை காட்டிலும், அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஊழியத்தை, அந்த வேலை செய்யக்கூடிய அந்த காரியத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பாருங்க, ஒரு ஓனர் மேலேயோ ஒரு மேனேஜர் மேலேயோ இல்ல நம்ம மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலேயோ பயம் வருது அப்படின்னா எப்ப வரும்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, எப்ப வரும் அப்படின்னும் போது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எப்ப நம்ம சரியான முறையில செய்யாம போறோமோ அப்ப என்ன வருதுங்களா? பயம் வருதுங்களா? இது யாரு மேல? நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மேல இருக்கிறவர் மேல பயம் வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது அப்படியே மனசுல வச்சுக்கங்க, பின்னாடி அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது எதிர்காலத்தின் மேல இருக்கக்கூடிய பயம். இந்த எதிர்காலத்தின் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய பயத்தை ஒரு புது சிருஷ்டிகள் எப்படி எல்லாம் செய்யறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். போன சப்ஜெக்ட்ல நம்ம சொன்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வைங்க. சரிங்களா? கடன் வாங்கிட்டோம், ஹவுசிங் லோனே போட்டுட்டோம்னு சொல்லி வைங்க. எத்தனை வருஷத்துக்கு போடுவோம்? மினிமம் 10 to 15 இயர்ஸ் போடுறோன்னு வைங்க. அந்த 15 வருஷமும் நான் என்னதான் பண்ணிட்டு இருக்கணும்? அந்த 15 வருஷமும் நான் என்னதான் பண்ணணும்? பயந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில இருந்து நம்ம பார்க்கும்போது, நம்மளோட திராணியால அதை கட்ட முடியுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா ஓகே.
நம்மளால கட்டவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பயந்துட்டு இருந்தா அதுதான் என்ன வருதுங்க? அதுல நம்ம செய்யக்கூடிய தவறுகளை அந்த இடத்துல முன்வைக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். நம்மளால முடியாதுன்றது தெரிஞ்சும் நம்ம செய்யறோம் பாத்தீங்களா? அது யாருக்கு தான் காரணம் அதுக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நம்ம தான் அதுல முழுமையான காரணமாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது எல்லாருமே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளுடைய பிள்ளைகள் மேல என்ன ஆகுதுங்க? எதுக்காக? எப்படிதான் படிச்சு முடிக்க போறான்றது தெரியல. இந்த பையன் புக்கே எடுக்க மாட்டேங்கிறான், எப்படி என்ன பண்ண போறான்? படிக்க போறான்றது தெரியல. எப்படி படிச்சு எப்படி பிராஸ் பண்ணி எப்படி வேலைக்கு போய் என்ன பண்ண போறான்? எப்படி லைஃப்ல செட்டில் ஆக போறான்? இந்த பயம் யாருக்கும் இல்லையா? இருக்கு. எப்படியாவது என்னுடைய பிள்ளையை என்ன பண்ணிரணும்? அவனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிரணும்? செட்டில் பண்ணிரணும். இந்த பயம் இருக்குங்களா இல்லைங்களா? நிச்சயமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது என்னுடைய சொந்த மாம்சத்துல இருக்கக்கூடிய அந்த பலவீனங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நோய்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய மாம்ச நோய்களை குறித்து தானே என்ன ஆகுதுங்க? பயம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சக்கரை இருக்குது 350 400 ஆகி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுதுங்க? ஏன் பயம் வருது? சீக்கிரமா என்ன ஆக போறோம்? சாக போறோம். அதுல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ஊழியத்தை செய்யாமையே போறமே அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சுன்னா கரெக்ட், ஓகே. இதெல்லாம் விட்டுட்டு போறமே அப்படின்னு சொல்லி பயம் வந்துருச்சுன்னா, ஆனா பெரும்பாலான சூழ்நிலைகள்ல இரண்டாவது காரியம் தான் என்ன ஆகுதுங்க? அப்ளை ஆகக்கூடியதா காணப்படுது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோமே? விட்டுட்டு போயிடுறோமே அப்படின்ற அந்த காரியம். சோ பாருங்க, புது சிஷ்யர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பயங்கள் அந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அந்த பயத்தை தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தேவன் அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம நிச்சயமாக ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில பயப்பட்டே ஆகணும். எதுக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தேவனுக்கும் அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கும் தேவனுடைய நீதிக்கும் என்ன பண்ணுங்க? பயப்படக்கூடியவர்களாக காணப்படணுமே தவிர மாறாக இந்த மாதிரி பயங்களை எல்லாம் நம்ம வைத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுங்க? நமக்குள்ள என்ன இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த விஷம் இருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயத்துல நீங்க சொன்ன பதில இருந்தே ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சோ நம்ம செய்யக்கூடிய வேலையை செய்யாத ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோங்களா? பயப்படுறோம். இதை அப்ளை பண்ணி நம்மளுடைய புது சிஷ்யனுடைய காரியங்களை கொண்டு வாங்க. நம்ம என்ன வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு வந்தோம்? உம்முடைய சித்தம் செய்யறேன்னு சொல்லி சொன்ன வேலைய இது வரைக்கும் நம்ம செஞ்சோமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா செய்யறதுக்கு என்ன பண்றோம்? முயற்சி செய்யறோம். ஆனா அநேக சூழ்நிலைகள் அது என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்லைன்றதுதான் அங்க உண்மையாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது? நாம என்ன உடன்படிக்கை செஞ்சு கொடுத்தோமோ அந்த உடன்படிக்கைக்கு பயமே என்ன பண்றது இல்லைங்க, வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா சம்பந்தமே இல்லாத இந்த வேலை போனா இன்னொரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்கும். ஆனா பாருங்க, எங்கெங்கெல்லாம் பயப்படக்கூடாது அங்கெல்லாம் தான் நம்ம என்ன பண்றோம்? பயப்படக்கூடியவர்களா காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, தேவன் தான் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இதெல்லாம் நீங்க செய்யல அப்படின்னா எங்க போயிருவோம்? 2ஆம் மரணத்துக்கு போயிருவோம்னு சொல்றாங்க. அவங்க நம்மள 2ஆம் மரணத்துக்கு தள்ளிடுவாங்களா? இந்த வேலை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த வேலை இல்லப்பா வெளியில போ அப்படின்னுவாங்க. அடுத்தது வேலையே கிடைக்காத நமக்கு. தேவன் நிச்சயமாக இன்னொரு வாய்ப்பை என்ன பண்ணுவாருங்க? நமக்கு கொடுக்கக்கூடியவராக காணப்படுவாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, எங்க பயப்படணுமோ அங்கதான் என்ன பண்ணுங்க? பயப்படணும். எதுக்கு பயப்படணும் அப்படின்றதுல தான் என்ன பண்றாங்க? அங்க முக்கியமாக காணப்படுது. சகோதரர் சொல்லும் போது கூட அதான் சொல்றாரு. வாட் இஃப் அப்படின்ற இந்த 2 வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எதுக்கு பயப்படுறோம் அப்படின்ற விஷயம் தான் அங்க முக்கியமாக காணப்படுது. அது நீதியான பயமாக காணப்படக்கூடியதாக இருக்கணும். என்னுடைய கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியான முறையில செய்யல அப்படின்றது என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் உறுத்தும் போது அது பயம்தான். ஆனா அதை செஞ்சிடணும் அப்படின்ற காரியத்தை தவிர்த்து அவங்க நம்மள என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு என்னங்க அதிக பயமாக அந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சகோதரி அடுத்த கட்டத்துல எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு புது சிருஷ்டிகளை தாண்டி உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது they are always thinking about the future அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை புது சிருஷ்டிகளோட அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னும் போது ஒரு புது சிருஷ்டிகள் பிரசன்ட்ல வாழணுமா அல்லது ஃபியூச்சர்ல வாழணுமா? இன்றைய நாளில் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம வாழணுமா அல்லது நாளைக்காக கிடைக்கக்கூடிய நாளைக்கு கிடைக்குது அப்படின்னும் போது ஒரே ஒரு விஷயத்தை குறித்து மட்டும்தான் நம்ம வாழணும். அது என்னதுங்க? நாளைக்கு கொடுக்கப்படக்கூடிய கிரீடம். ஆனா நாம வாழ்றதெல்லாம் எப்படி நினைச்சு வாழ்றோம் அப்படின்னும் போது நாளைக்கு ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துருமோ, அல்லது நாளைக்கு நம்ம காசு சம்பாதிக்கக்கூடிய காசெல்லாம் இல்லாம போயிருமோ, அல்லது நாளைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நாளைய குறித்ததான கவலைகள் தான் என்னதுங்க
அதிகப்படியாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளைய குறித்ததான கவலைகளோட சேர்ந்து இன்னொரு மிகப்பெரிய கவலையும் அந்த பயமும் வருது. என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, என்னை பத்தி மற்றவர்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்றத பயம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குதா இல்லைங்களா? என்னை பத்தி மத்தவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்றத பயம் இருக்குதுங்களா இல்லைங்களா? இல்லாம இருந்தா நல்லது. அது இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, மற்றவர்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்றத யோசிச்சே என்னுடைய வாழ்க்கை என்ன ஆயிருங்க, கடந்து போயிரும் அப்படிமே தவிர எனக்காக நான் என்ன பண்ண மாட்டேன். எனக்காக அப்படின்னா தேவனுக்குன்னு நான் செய்து கொடுத்த உடன்படிக்கைக்கோசரம் வாழணும் அப்படின்றத நான் என்ன பண்ண மாட்டேன், கடைசி வரைக்கும் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இதுக்கு உரிய காரியத்தை நம்ம பார்க்கும்போது மத்திய 6வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. அது ரெண்டுலயுமே இருக்கும், நார்மல் டிரான்ஸ்லேஷன்லயும் இருக்கும், ஆர்சிலையும் இருக்கும், ரெண்டுலயும் வாசிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், இது ஆர்சில வாசிங்க. அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஆர்சில வாசிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளைய வழி பிறக்கும். பாருங்க, இந்த டிரான்ஸ்லேஷன்ல எளிமையா சொல்றாரு, நாளையை கவலையை போக்க நாளை என்ன பண்ணுங்களாம், வழி பிறக்குங்களாம். சோ நாளைக்கான கவலைகளுக்கு நாளைக்கான சொல்யூஷன்ஸ் தேவன் நிச்சயமா வச்சிருப்பாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கக்கூடியவர்களா காணப்படணும். நாளைக்கான கவலைகளையே நம்ம இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னைக்குரிய வாழ்க்கையும் போயிரும், நாளை குறித்ததான வாழ்க்கை என்ன ஆயிருங்க, போயிரும். கடைசி வரைக்கும் தேவனுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை குறித்து சகோதரர் சொல்லும் போது கமெண்ட்ஸ் போடுங்க. இப்போ பாருங்க, இது நீங்க வாசிக்க வேணா, நான் சொல்லிடுறேன். இப்போ கமெண்ட்ஸ்ல நாம பார்க்கும்போது சகோதரனுடைய வார்த்தைகள் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இஃப் அவர் ஹோப்ஸ் பி நாட் ரியலைஸ்ட் as soon as we expected, we are not to worry. அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்களா, அதுக்கோசரம் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி சொல்றாரு. we are blessed with the truth and there is work to be done அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நம்மளுக்குன்னு கொடுக்கப்படக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் என்ன பண்றாருங்க, நிச்சயமாக கொடுப்பாரு. அதற்கோசரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது செயல்படக்கூடிய காரியங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கவலைகளை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கே உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா கவலைப்படுறதுனால ஒண்ணு என்ன பண்ண போறது இல்லைங்க, வரப்போறது இல்ல. கவலைப்படுறதுனால ஒரு முளத்தையும் நம்ம என்ன பண்ண போறது இல்ல, ஏத்தவும் முடியாது இறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ தேவன் வேண்டான்னு சொல்லக்கூடிய காரியங்கள்ல முதலாவது என்ன இருக்குதுங்க, பயம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுக்கோசரம் வேதாகம உதாரணங்களை சகோதரர் கொடுக்கக்கூடியவராக காணப்படுறாரு. ஸோ எலிசா மற்றும் கேயாசி அவர்களுடைய காரியத்துல இருந்து இந்த விஷயங்கள் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கப்படுது. கேயாசி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அந்த காரியங்கள்ல அந்த சீரிய ராஜர்களுடைய அந்த ஆர்மி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது சுற்றி அந்த இடத்துல வளைக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை பார்த்த கேயாசி யாருக்கிட்ட போய் என்ன சொல்றாருங்க, இப்ப எலிசா கிட்ட போய் சாதாரணமா சொல்றாரா, பயந்துகிட்டு சொல்றாரா? அதுதான் அங்க முக்கியம். பயந்துகிட்டே என்ன சொல்றாருங்க, நம்மளை சுத்தி சீரியர்களுடைய ராணுவம் என்ன ஆயிடுச்சுங்க, பாளையம் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்குது. வசனம் வாசிக்க வேணா, டைம் ஆயிரும். சோ இது 2 ராஜாக்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குதுன்றதை நமக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, அந்த சூழ்நிலையில கேயாசியினுடைய அந்த பயத்திற்கு எலிசாவினுடைய பதில், அதுதான் இங்க நம்ம என்ன பண்றோங்க, பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம். 17வது வசனம் மட்டும் போடுங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை இந்த வார்த்தை தான் முக்கியம். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்ன பண்ணுங்க, அது என்ன கண்கள்? பாருங்க, இந்த கண்கள் தான் யாருக்கு அவசியம் சொல்லி சொல்றாருன்னா புது சிருஷ்டிகளுக்கு அவசியம் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்பயுமே திறந்தே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்காதுங்களா, பயமா தெரியாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட ராணுவமா இருந்தாலும் சரி. பாருங்க, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து பார்த்த உடனே சுத்தி யார் இருக்காங்க, தேவனுடைய சேனை அங்க என்ன இருக்குதுங்க, பாளையம் இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நமக்குன்னு தேவன் சேனைகளை கொடுக்கலையா? நமக்கோசரம் கொடுத்திருக்காருங்களா இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேர் கொடுத்திருக்காருங்க, 2 தூதர்கள் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ நமக்கு பயப்படணும்ன்ற அவசியம் என்ன இல்லைங்க. அதனாலதான் சொல்றாரு, புது சிருஷ்டிகளுக்கு ஒன்று பயப்படாதே சிறுமந்தையே. சோ பாருங்க, சிறுமந்தைகள் பயப்படக்கூடாதுன்றது அங்க தெளிவா சொல்லக்கூடியவர்களாக காணப்படுறாரு. சோ புது சிருஷ்டியானவர்கள் நிச்சயமாக இந்த முதல் விஷயத்துல என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, பயப்படவர்களாக இருக்கக்கூடாது. இந்த கவர்னஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். 2வது காரியத்திற்குள்ளாக கடந்து போகலாம். லிஸ்ட்ல 2வது அவிவிசுவாசிகள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம், அன்பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இதனுடைய கிரீக் நம்ம பார்க்கும்போது G571. அதனுடைய ஆங்கில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது நாட் டு பி ட்ரஸ்டட்.
ஸோ நாட் டு பி ட்ரஸ்டட் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அவர்களை என்ன பண்ணக்கூடாதான்? நாட் டு பி ட்ரஸ்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரஸ்ட்னா என்ன? நம்பிக்கை. நாட் டு பினா நம்பிக்கை அவங்க மேல என்ன பண்ணக்கூடாதுங்களா? வைக்க கூடாது. அவங்க தான் யாருங்களா? அவங்க தான் யாருங்களா? அவிவிசுவாசிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? நம்ம நம்பிக்கைக்குரியவர்கள், அவர்கள் தான் யாரு? ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்ட்ரஸ்ட் வர்த்தினா நம்பிக்கைக்கு அந்த இடத்துல பாத்திரவான்களாக இல்லாதவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுக்கு சகோதரர் ஒரு உதாரணம் சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. இந்த அன்ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கக்கூடியவர்கள் தான் யாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இந்த அவிவிசுவாசிகள் அப்படின்ற காரியத்தை சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அந்த இடத்துல நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலையை, ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க மனசுல வந்து வெளியில சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நம்ம கிட்டன்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம யாரா? அவங்களுக்கு நாம யாருங்க? நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக அவர் நம்மள என்ன பண்றாருங்க? பார்க்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்ற காரியத்துக்கோசரம் தான் அவர் நம்ம கிட்ட என்ன பண்றாருங்க? வெளியில சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை யார்கிட்ட சொல்றாரு? நம்ம கிட்ட, என்கிட்ட வந்து சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் சொல்லி அவங்க நினைச்சா மட்டும் போதுமா? நான் கேட்டுட்டேன்ல அந்த விஷயத்த, கேட்ட நான் எப்படி இருக்கணும்? அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா அநேக சூழ்நிலைகள் என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தன்கிட்ட சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் எப்படியாவது என்ன ஆயிருதுங்க? வெளியில போயிருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதுக்கு உதாரணமாக பிரதர் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அவர் சோல்மேட் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் சோல்மேட்னா நம்மளுடைய கணவனோ அல்லது மனைவியோ அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நம்ம காணப்படுறோம் அப்படின்னும் போது அதை நிச்சயமா வெளியாளுங்கள்ட்ட சொல்ல மாட்டோம் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய மனைவி கிட்டயோ அல்லது கணவன்கிட்டயோ நம்ம சொல்றோம் அப்படின்னும் போது அது அவங்க அந்த இடத்துக்கு பாத்திரவான்களாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது என்ன ஆகுதுங்க? ஒரு கேள்விக்குறியா அங்க வைக்குது. இப்போ பாருங்க, பெரும்பான்மையான இடங்கள்ல இதுதான் என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல நம்பிக்கைக்குரியவர்கள்ட்ட சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் வெளியில போகக்கூடியது. இது சோல்மேட்ன்றதை காட்டிலும் நம்ம இதை வேற மாதிரி எடுத்துக்கொண்டா அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு நான் என்ன ஆகுங்க? நம்பிக்கைக்கு பாத்திரவானாக காணப்படுறேன் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப எனக்கு பிரதர் அந்த இடத்துல நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்கிறாருன்னு சொல்லி வைங்க, நான் என்ன பண்ணுவேன்? கேள்வியை புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நான் நம்பிக்கைக்கு பாத்திரவான், உங்களால வெளியில சொல்ல முடியாத விஷயத்தை என்கிட்ட சொல்லிடுறீங்க. இப்ப உங்களுக்கு நான் தான் நம்பிக்கைக்கு பாத்திரவான், அவரு இல்ல. எனக்கு அவர் யாரு? இப்ப எனக்கு அவர் நம்பிக்கைக்கு இப்ப பாத்திரவான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு யார் நம்பிக்கைக்கு பாத்திரவானோ அவர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்? போய் சொல்லுவேன். இப்ப அவருக்குன்னு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரவான் இருப்பாரு இல்லையா? அவர் என்ன பண்ணுவாரு? சோ இந்த மாதிரி கான்பிடென்ஷியல் விஷயங்கள்லாம் வெளியில போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்க இருந்து போகுது? நாம யார நம்பிக்கைக்கு பாத்திரவான்னு நினைக்கிறோமோ அங்க இருந்து தான் என்ன ஆகுதுங்க? வெளியில போகக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். 1 to 2, 2 to 3, 3 to 4 அப்படின்னு சொல்லி நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் அந்த இடத்துல என்ன ஆயிடுறாங்க? அவர்களுக்குன்னு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லும் போது அது சுத்தி சுத்தி கடைசியில யார் நம்பிக்கைக்கு பாத்திரவான்னு சொல்லி சொன்னாரோ அவர்கிட்ட திருப்பி என்ன ஆயிருங்க? வந்துரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு ஃபெதர், அதாவது வந்து ஒரு இறக்கை நீங்க காத்துல தூக்கி இப்படி விசிறீங்க அப்படின்னா நீங்க போட்ட இடத்துல அது இருக்குமா? அது என்ன ஆகும்? காத்தடிச்சு வேற இடத்துக்கு போயிடும். அந்த மாதிரிதான் ஆயக்கூடியதாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இதெல்லாம் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் யாருங்க? அவிவிசுவாசிகளாக அந்த இடத்துல கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். பாருங்க, சகோதரர்களுக்கோசரம் ஜீவனை கொடுக்கவே கடனாளிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நம்மளால இருக்க முடியாதா? ஜீவனையே கொடுக்கிறோம்னு சொல்லி துணிஞ்சும் போது நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நம்மளால இருக்க முடியாதா? சொன்ன காரியத்தை கான்பிடென்ஷியலாக வச்சுக்க முடியாதா? முடியுமா? முடியாதுங்களா? முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுக்குதான் சகோதரர் சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு அப்படின்னும் போது அதனுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. சோ அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, இன் சர்விங் them, in copying the
லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். In seeking to assist the brethren out of difficulty and to bring them nearer the Lord and his standards. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நீங்க இருக்கணும்னு சொல்லி கருதுறீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, அவங்க என்ன விஷயங்கள்ல உங்கள்கிட்ட கஷ்ட காலங்கள்னு சொல்லி சொல்றாங்களோ அந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்றாருன்னா, சத்தியத்தை சொல்லி யாருக்கிட்ட கொண்டு வர சொல்றாரு அவரை? அவங்கள கிறிஸ்தியேசுகிட்ட அவங்களை என்ன பண்ணிருங்க, பக்கத்துல கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க, சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து அந்த முக்கியமான விஷயங்களை கவனிங்க. The mission of the church is not to rule or judge the world now, but to lay down our life for the brethren அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறார். நம்மளுடைய உயிர்களை, நம்மளுடைய அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை சகோதரர்களுக்கோசரம் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல வந்து பலி செலுத்துறதுக்கு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அவர்களுடைய கஷ்ட காலங்கள்ல அவங்களுக்கு என்ன பண்ணணுங்களா, அவருக்கு உதவி செய்யணும்னா எப்படி உதவி செய்யறது அப்படின்னா, சத்தியத்துக்கு நேராக அவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது தான் நம்ம என்ன பண்றதுங்க, நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. இதை யார் செய்யறாங்களோ அவங்க தான் யாருங்க, அவங்க தான் யாரு, நம்பிக்கைக்கு உண்மையிலே என்னங்க பாத்திரவானாக காணப்படுறான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவங்க தான் யாருங்க, ஜீவனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க. இதை செய்யாம யாரெல்லாம் விடுறாங்களோ அவங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ல வந்துடுறாங்க, அவிசுவாசிகள் லிஸ்டுக்குள்ளாக வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, சகோதரர்களை சந்தேக கண்ணோட என்ன பண்றதுங்க, பார்க்கக்கூடிய தன்மையை அந்த இடத்துல வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுக்கு உதாரணமாக வேதாகமத்துல யாரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, சவுல் ராஜாவை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாரை எப்பயுமே சும்மா எப்ப பார்த்தாலும் நோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க. இப்ப பாருங்க, தாவீதின் மேல அவருக்கு கடைசி வரைக்கும் என்ன வரலைங்க, ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தாரு. ஆனா கடைசியில பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொன்னானே அந்த மனுஷனால என்ன பண்ணிக்க முடியலைங்க, அதை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் நம்ம அவிசுவாசிகளுக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியமாக காணப்படுது. அடுத்தது மூன்றாவது காரியத்திற்குள்ளாக கடந்து போகலாம். மூன்றாவது காரியம் லிஸ்ட்ல அருவருப்பானவர்கள். அருவருப்புக்கு இந்த பிக்சரை தவிர வேற எந்த பிக்சரும் என்னால போட முடியல. இதுதான் கொஞ்சம் டீசெண்டா இருந்துச்சு. சோ அருவருப்பு அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், அபோமினபிள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம், அருவருப்பானவர்கள். சோ இதனுடைய கிரீக் காரியம் நம்ம பார்க்கும்போது G948 டு ஸ்டிங்க் அப்படின்ற அந்த வார்த்தை அவர் என்ன பண்றாருங்க, பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுறாரு. ஸ்டிங்க் அப்படின்னா என்ன, ஆங்கிலம் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. துர்நாற்றம் அடிக்கக்கூடிய காரியங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னும் போது ஸ்டிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உலகத்தின் ரீதியில இருந்து சொல்லுவாங்க, எதெல்லாம் துர்நாற்றம் அடிக்கிறதாக நம்ம பார்ப்போம். லிட்டரலா கேட்கிறோம், துர்நாற்றம் அப்படின்னா எதெல்லாம் துர்நாற்றம் வரும் சொல்லுங்க. சரி பாருங்க, எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டீங்க, 10 நாளா அந்த டப்பால அடைச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி எடுத்து சாப்பிடலான்னு சொல்லி வெளியில வைக்கிறீங்க. அத ஏதோ ஒரு சூழ்நிலையில மறந்து போயிட்டீங்க. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அந்த டப்பாவை திறந்து பார்த்தா என்ன ஆகும், என்ன ஆகும், நீங்க கிட்ட போறதுக்கு முன்பாகவே அது என்ன ஆகும், நான் கெட்டு போயிட்டேன்றதை காட்டும். எப்படி காட்டும், நாத்தம் அடிக்கும், ஃபங்கஸ் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, இப்ப இந்த மாதிரி துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த காரியத்தை நாம பார்க்கும்போது எப்படி பார்ப்போம், அதுக்கு பேரு தான் என்னன்னா அருவருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாந்தியே எடுத்துட்டாங்க, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க வாந்தி எடுத்துட்டாங்க, உட்காருவீங்களா அந்த சீட்ல, ஏன் நாத்தடிக்குது இல்லையா? சோ பாருங்க, அப்ப இதெல்லாம் தான் துர்நாற்றங்கள், அருவருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது? இந்த விஷயங்களை புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும் போது சகோதரர் ஒரே வார்த்தையில இந்த விஷயங்களை அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்கக்கூடியவராக காணப்படுறாரு. அருவருப்பானவர்கள் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இத பண்ணுவாங்களாம், அன்ரைசியஸ்னஸ், அதாவது நீதி தவறக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, அநீதியானவர்கள் நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அநீதியானவர்கள் என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்வாங்க, தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு நடக்கிறது நீதி, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நடப்பது அத்தனையும் அநீதி. அப்ப இந்த அநீதி தான் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது, அருவருப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, அங்க சொல்லப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இதை எளிமையாக நம்ம இன்னும் புரிந்துக்கிறதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த அருவருப்பு செய்யக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, they failed to do the appreciation சொல்லி சகோதரர் சொல்றாரு. அதாவது appreciation failure அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. இந்த appreciation failureனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
குறை கூறக்கூடிய இந்த காரியத்தை பெரும்பான்மையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்களாம், செய்யக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. அந்த காரியத்தை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னும் போது அதை வந்து ஒரு அப்ரிசியேட் பண்ணக்கூடிய அந்த காரியத்தை செய்யாம ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட அதை என்ன பண்ணுவாங்களாம், அதுல என்ன குறை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி யார் யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவர்கள் தான் யாருங்க, நீதி தவறக்கூடியவர்கள். அந்த நீதி தவறக்கூடியவர்கள் தான் யாருன்னு சொல்றாரு, அருவருப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை எப்படி நம்ம புரிந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஜென்ரலாகவே எதெல்லாம் நாம் அப்ரிசியேட் பண்ணுவோம்? ஜென்ரலா சொல்லுங்க. உங்க பிள்ளை 100க்கு 100 மார்க் வாங்கிடுச்சு, என்ன சொல்லுவீங்க? வெரி குட், சூப்பர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், சொல்லக்கூடியவர்களா காணப்படுவோம். அதே 100க்கு 30 மார்க் வாங்கிடுச்சுன்னா, இப்ப 100க்கு 80 மார்க் எடுத்தவங்களை நீங்க திட்டுவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? 100க்கு என்ன பண்ணிட்டாங்க, 80 மார்க் எடுத்துட்டாங்க. அப்ப இது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா இந்த விஷயத்துல என்ன பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவோம், 100க்கு 80 மார்க் எடுத்தவங்களை திட்டுவீங்களா, திட்ட மாட்டீங்களா? சொல்லுங்க. திட்ட மாட்டோம். ஆனா திட்டக்கூடாதுதான். ஆனா இந்த விஷயத்துல யாரெல்லாம் திட்டுறாங்க பாத்தீங்களா? இது எக்ஸாம்பிளுக்கோசரம் நம்ம சொல்றோம். பாருங்க, இந்த மாதிரி அப்ரிசியேட் பண்ண வேண்டிய இடங்கள்ல குறை கண்டுபிடிக்க, அந்த 20 மார்க் எங்க போச்சு, பார்த்து எழுத மாட்டியா அப்படின்னு சொல்றோமா இல்லைங்களா? அப்ரிசியேட் பண்ண வேண்டிய இடங்கள்ல குறை சொல்லக்கூடிய காரியங்கள் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவர்கள் தான் என்னங்க, இது சும்மா ஜெனரலுக்கு நம்ம பார்க்கிறோம். இது அப்படியே ஆவிக்குரிய ரீதியில கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, அங்க நமக்கு முக்கியமா காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜெனரல் கன்வென்ஷனே நடக்குதுன்னு சொல்லி வைங்க. ஜெனரல் கன்வென்ஷன்ல எல்லா ஊழியங்களையும் சரிவர சிறப்பாக நம்ம செய்துட்டோம். ஏதோ 1-2 விஷயங்கள்ல அங்க தவறும் போது நாம சொல்லக்கூடிய காரியங்கள் அந்த இடத்துல எப்படியாக காணப்படணும், எல்லா காரியங்களும் சரிவர செய்தது, ஏதோ 1-2 விஷயம் என்ன ஆயிடுச்சுங்க, அங்க தவறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா இந்த அப்ரிசியேஷன் ஃபெயிலியர் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணுக்கு பெருசாக அந்த இடத்துல நன்மையான காரியங்கள் எதுவுமே என்ன ஆகுதுங்களா, தெரியாது. அவங்களுடைய கண்ணுக்கு எப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த விஷயத்தை நீங்க ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா, இதெல்லாம் எப்படி இருக்குதுங்க, சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை கூட விஷயங்கள்ல தான் என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியாக தங்களுடைய கவனங்களை அங்க செலுத்தக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இதுதான் அப்ரிசியேஷன் ஃபெயிலியராக நம்ம பார்க்கிறோம். வசன பகுதிகள் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் என்ன செய்ய சொல்றாரு, அதாவது நன்றி செலுத்தக்கூடிய அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இது உலகத்தில் நம்ம அப்ரிசியேஷன் நம்ம பார்த்தோம், ஆவிக்குரிய ரீதியில அப்ரிசியேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப தேவனோட ஒப்பிட்டு பாருங்க, எல்லாவற்றிலையும் என்ன செய்ய சொல்றாரு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது நன்றி செலுத்துங்கன்னு சொல்லி சொல்றாருன்னு வச்சுக்கலாம். எதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துவோம்? எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்தணும் தான். நாம எதுக்கெல்லாம் செலுத்துறன்றதுதான் கேள்வி. சரி, இப்ப என்னுடைய பிள்ளைக்கோ அல்லது என்னுடைய பையனுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நன்றி செலுத்துவேன். அல்லது ஒரு பெரிய போஸ்டிங்ல ஒரு வேலையில உட்காந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்ப ஒரு வேலையில நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்து 60 வயசு வரைக்கும் நல்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆயுசு நாட்கள்ல நம்ம நல்ல வேலை செஞ்சுட்டோம் அப்படின்றதுக்கோசரம் நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் ஜென்ரலா என்ன பண்ணலாம், நன்றி சொல்லலாம். இப்ப இந்த சினாரியோவை கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஸ்தாபனத்துல வேலை செய்றீங்க, உண்மையும் உத்தமமா வேலை செய்றீங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேலைகளிலும் முன்னின்று செய்யக்கூடியவர்களாக காணப்படுறீங்க, நீதியா வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ரிசியேஷன் உங்களுக்கு வரவே இல்லை, சும்மாவே உட்காந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது ஓனராவது அல்ல வந்து ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றீங்க அப்படின்னா மேனேஜராவது அவர்களையே பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கும்? சரி, நீங்க நன்மையான வேலைகளை செய்து மேனேஜரோ ஓனரோ நீங்க வேலையை விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க, சும்மா வேலையிலேயே செய்யவே இல்லாதவங்களை தூக்கி ப்ரொமோஷன் கொடுத்து மேல உட்கார வச்சிட்டாங்க, அப்ப எப்படி இருக்கும்? நன்றி சொல்லுவோமா? ஆனா சொல்லணும், சொல்லுவோமா சொல்ல மாட்டோமான்றதுதான் கேள்வி. பதிலே வரலையே. சொல்லணும். பாருங்க, ஏன்னா நம்மளுக்கோசரம் பெரிய காரியங்களை தேவன் என்ன பண்ணிருக்கலாம், பின்னாடி வைத்திருக்கலாம். காரியத்தை பார்க்கறதுக்கு முன்பாகவே வந்து அந்த இடத்துல வந்து என்ன தேவனே என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது சரி வர இருக்குமா? பாருங்க, தேவனுடைய திட்டத்தை முழுமையாக முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கணுங்க,
தெரிஞ்சு வச்சிருக்கணும் எதுக்கோசரம் தேவன் இதை செய்யறாரு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் செய்யாமையே பார்க்காமையே இதெல்லாம் நடந்த உடனே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, தேவன் மேல அந்த இடத்துல வந்து ஒரு வெறுப்பை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் என்ன சொல்றாங்க, நன்றி செலுத்த சொல்றாரு. எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இந்த அருவருப்பு இல்லாத தன்மை உடையவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நீதியான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில முகம் சுளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாராக மாறிடுறோம், அநீதியானவர்களாக மாறிடுறோம், அருவருப்பானவர்களாக மாறிடுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னும் போது நல்லா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த நன்றி உணர்வே இல்லாம, நீதியே இல்லாம அநீதியை செய்யக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எப்ப பார்த்தாலும் குறை கூறக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நன்மையான விஷயங்கள் செஞ்சாலும் குறை பேசக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேதாகமத்துல பார்க்கணும்னா யாரை பார்க்கலாம்? யோபா. ஐயோ, வேற காயின் ஆபேல் இல்ல, இந்த இதுக்கு இல்ல, வேற நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. ஒரு நன்மையான காரியம் செய்தாலும் கூட அந்த நன்மையான காரியத்திற்கு அப்ரிசியேஷனுக்கு பதிலாக இதெல்லாம் ஒரு வேலையா, இதை போய் இப்படி செய்றீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, குறை பேசுறாங்களாம். அது யாரு? வேதம் சொல்லுங்க சிஸ்டர், யாரு? பரிசேயர் வகுப்பார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் தான் கர்த்தர் எவ்வளவுதான் அவங்களுக்கு முன்பாக அற்புதம் செஞ்சு காட்டினாலும் அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, குறை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வேற நாள்லாம் இல்லையா உங்களுக்கு, இதே ஓய்வு நாள் தான் கிடைச்சதா சொல்றாங்களா இல்லைங்களா? பாருங்க, அங்க ஒரு சரி பண்ணவே முடியாத ஒரு விஷயம் அங்க சரி ஆயிருக்குது. ஆனா அதை அப்ரிசியேட் பண்றதுக்கு பதிலாக அதுல என்ன பண்றாங்க, குறை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வெளியில பார்த்தா எல்லாம் எப்படி இருக்குதுங்க, சூப்பரா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க இருதயம் எப்படி இருக்குதுங்க? அதனாலதான் ஒரு வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாருங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க, மத்தேயு 23:27 இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசேயர்களே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் என்ன இருக்குதுங்க, நிறைந்திருக்கக்கூடியதா காணப்படுது. இவர்கள் தான் யாருங்க, அருவருப்பானவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து 4வது காரியத்திற்குள்ளாக கடந்து போகலாம். 4வது காரியம் கொலை பாதகர்கள், மர்டரர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு நம்ம எளிமையாவே பார்த்துடலாம். ஏன்னா அநேக பாடங்கள்ல என்னங்க இந்த மர்டரர்ஸ் யாருன்றதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ யாருன்றதை நீங்களே சொல்லிருங்க ஆரம்பத்துல. பாருங்க, பாருங்க, பிறருடைய நற்பெயரை கெடுக்கிறவர்கள் தான் யாருங்க, கொலை பாதகர்களாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். G5406 அதுல நம்ம பார்க்கும்போது மர்டரர் ஆர் ஹோமிசைட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். டைரக்டா வசன பகுதிக்குள்ள கடந்து போயிடலாம், ஏன்னா இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். மத்தேயு 5வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். பாருங்க, தன்னுடைய சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்றவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் காணப்படுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வசன பகுதியில் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான், அதனால நம்ம இதோட நிறுத்திக்கலாம். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் காணப்படுறான் அப்படின்னும் போது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து தன்னுடைய சகோதரனை என்ன பண்றாங்களாமா, நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்றது. அடுத்த லிஸ்ட் வேணா பாருங்க, வாசிங்க, கண்ணி பண்ணுங்க. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். பயன்படுத்தி நம்ம சொல்றோம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, எதை வச்சு சொல்றோம், எதை யூஸ் பண்ணி சொல்றோம் சொல்லுங்க. நம்மளுடைய நாவை பயன்படுத்தி. பாருங்க, கொலை பாதகர் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது கத்தி எடுத்துட்டா என்ன பண்ணிருவாங்க, அதை வெட்டிட்டு தான் என்ன பண்றாங்க, உள்ள வைக்கிறாங்களாம். அந்த மாதிரி இந்த நாக்கை வெளியில பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகுதுங்களா, ஒருத்தங்களை கொலை செஞ்சுட்டு தான் அது என்ன ஆகுதுங்களா, ரிட்டன் வரக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, அப்ப இதையெல்லாம் செய்யறது எது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நம்மளுடைய நாவாக அங்க கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, சாதாரணமாக இந்த வார்த்தைகளை பார்த்தா நமக்கு கொஞ்சம் சாதாரணமா இருக்குது. இதை வந்து அப்படியே நியாய தீர்ப்போடு ஒப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு என்ன இருக்குதுங்களா, நியாய தீர்ப்பு இருக்குதுங்களா. எப்ப இந்த வசன பகுதிகள் நம்மளை நியாயம் தீர்க்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கங்க, இது பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இந்த வசன பகுதிகள் இப்ப நம்ம எல்லாரையும் நியாய தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வந்து நம்மளை நிறுத்துது அப்படின்னா 100க்கு எத்தனை மார்க் போடலாம்,
100 மார்க்குக்கு கேள்வி. அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, சகோதரரை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வது, மூடனே என்று சொல்வது, வீணனே என்று சொல்வது தான் கொஸ்டின். இந்த 100 மார்க்குக்கு நமக்கு எத்தனை மார்க் நம்ம போடுவோம்? சரி, பாஸா ஃபெயிலானாவது சொல்லுங்க. ஃபெயிலு, நிச்சயமா ஃபெயில் தான். ஆனா பாஸ் பண்ணிடணும் எப்படியாவது. அட்லீஸ்ட் பார்டர் பாஸாவது என்ன பண்ணிடணும், 35ஆவது எடுத்து அந்த 35, 36, 37ன்னு சொல்லி கடைசியில் எங்க கொண்டு போயிடணும், 100க்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ பாருங்க, அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னும் போது கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லி சகோதரர் பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுறாரு. அசாசின்னா என்னன்னு சொல்லுங்க. அசாசன்னா யாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் தொடர் கொலை செய்யக்கூடியவர்கள் தான் யாருங்க, அசாசின் சொல்லி சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ பாருங்க, அப்ப எதை அசாசினேட் பண்றாங்களா, கேரக்டர், நற்பெயர் என்ன பண்றாங்களா, அசாசினேட் பண்ணக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி இருக்காத காரியங்களை நம்ம என்ன பண்ணுங்க, செய்யாம பார்த்துக் கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இல்ல அப்படின்னா நாம எந்த லிஸ்ட்ல வந்துருவோம், விஷப்பட்டியல்ல இந்த மர்டரர் குரூப்ல, அதாவது கொலை பாதகர் குரூப்புக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடலாம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா பேப்பர்ல எத்தனை பேர் எழுதுவோம்? எழுதவே கூடாது. அதுதான் கரெக்டான விஷயம். தப்பி தவறி ஒரு பேர் எழுதிட்டா கூட அது எந்த லிஸ்ட்ல நம்ம வந்துட்டோம்ன்றது அர்த்தம், மர்டரர் லிஸ்ட்ல வந்துட்டோம், கொலை பாதகர் லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா பேப்பர் எப்படிதான் இருக்கணும், பேனாவே கையில் எடுக்கக்கூடாது, எம்டியா தான் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ பாருங்க, லிஸ்ட் எப்பயுமே எம்டியாக தான் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாருடைய நற்பெயரையும் நம்ம கெடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலங்க, வரல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஓகே, வரக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன பண்ணலாம், அதை செய்யாத மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம். இதை நம்ம செய்யாத இருக்கிறதுக்கு தேவன் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு வசன பகுதியை அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்கப்பா, தன்னுடைய வாழ்க்கையில் நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம எடுத்து என்ன பண்ணலாங்க, அப்ளை பண்ணும்போது இந்த கொலை பாதகர் லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ண மாட்டாங்களாம், வரமாட்டோம். ஏன்னா அதை தீர்த்து கொள்வதற்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, அந்த வசன பகுதிகளே கொடுக்கப்பட்டிருக்குது. சோ முதலாவது தனிப்பட்ட ரீதியில போய் பேசுங்க, அடுத்தது 2-3 சாட்சிகளோட போங்க, அடுத்தது சபையின் மத்தியில வைங்க, அதன் மீறியும் போனா அது தேவ சித்தமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவர்கள் அவங்களுடைய போக்குல போட்டு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் செய்யாமே நம்ம என்ன பண்ணிடுறோங்களா, இதெல்லாம் செய்யாமையே டைரக்டா இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் போதுதான் நம்ம யாராக வந்துடுறோம், மர்டரர் லிஸ்டுக்குள்ளாக நம்ம வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று பாருங்க, அறிவீர்கள். இந்த விஷயங்களை என்ன சொல்றாரு பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இவர்களை பிரதர் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சகோதர வெறுப்பை காட்டக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சகோதர வெறுப்பு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில தூஷண பேச்சுகளை கொண்டு வந்து விடக்கூடியதாக காணப்படுதான். இந்த தூஷண பேச்சுகள் அடுத்தது எங்க கொண்டு போய் விடுதான், பகைக்குள்ள கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பகை அடுத்தது எங்க கொண்டு போய் நம்மளை விடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த கேரக்டர் அசாசினேஷன்ல கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கேரக்டர் அசாசினேஷன் கடைசியில எந்த லிஸ்ட்ல நம்மளை கொண்டு வந்துருதுங்க, எந்த லிஸ்ட்ல வந்துட்டோம், கொலை செய்யக்கூடியவர்கள்ல நம்ம வந்துட்டோம். கொலை செய்யக்கூடியவர்கள்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எங்க போயிட்டதா அர்த்தம், 2ஆம் மரணத்துக்குள்ளாக நம்ம போயிட்டதா அர்த்தமா காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேதத்துல நம்ம எடுக்கணும்னா யாரை எடுக்கலாம் சொல்லுங்க சார், நீங்க சொன்ன பதில் இப்பதான் காயின் ஆபேலை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆபேல் கோவப்பட்டிருக்கணும் யாரு மேல, சாரி காயின் கோவப்பட்டிருக்கணும் யாரு மேல, ஏன்னா பலியை ஏற்றுக்கொள்ளாதது யாரு, தேவன் தான். ஆனா அவர் யாரு மேல கோவப்பட்டுட்டாரு, சம்பந்தமே இல்லாம. ஆபேல் தனக்குண்டான காரியங்கள்ல முதற் பலனை எடுத்துட்டு வந்து அவருடைய இருதயத்திற்கு சுத்தமா அவர் என்ன பண்றாரு, செய்யக்கூடியவராக காணப்பட்டார். அப்ப நியாயமா இவருக்கு கோவம் வந்திருக்கணும், யார் மேல வந்திருக்கணும், தேவன் மேல வந்திருக்கணும். ஆனா யார் மேல வந்துருச்சு, நியாயம் இல்லாமல் என்ன பண்ணிட்டாருங்க, அநீதியை அந்த இடத்துல செய்யக்கூடியவராக இருந்து ஆபேலை கொலை செய்யக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு பிக்சர் போடுவாங்க பாருங்க, இது ரெண்டுமே என்னதான். ஆனா இத பார்க்கும்போது எப்படி தெரியுது, இது ரெண்டுமே என்னதான், ஆப்பிள் தான். ஆனா கலர்ல தான் என்ன இருக்குதுங்க, வித்தியாசம் இருக்குது. சாப்பிட்டா ரெண்டுமே என்னதான்,
ஆப்பிள் தான். உடம்புக்கு நமக்கு என்ன வருது அப்படின்னும் போது 2 நாளே நன்மைகள் தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இத எப்படி நம்ம புரிந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய பார்வையில நம்ம எல்லாரும் யார் தான்? தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லாரும் யார் தான்? எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுல வேற்றுமைகள் பார்க்க முடியுமா? தேவன் யாரையுமே வேற்றுமையாக பார்க்கல. ஆனா நாம இதை பார்க்கும்போது எப்படி சொல்லிடுறோம் அப்படின்னும் போது, இது ரெட் ஆப்பிள், அது கிரீன் ஆப்பிள். ஆனா ரெண்டுமே என்னதான்? ஆப்பிள் தான். ஆனா வேற்றுமைகளை யார் தான் பிரிக்கிறது? நாம தான் பிரிக்கக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் தான் யாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அங்க கொலை பாதகர்களுக்குள்ளாக கொண்டு வரக்கூடியவர்களாக காணப்படுறாங்க, கம்பேர் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது 5வது காரியத்திற்குள்ளாக கடந்து போகலாம். 5வது விபச்சாரக்காரர். சோ வார்த்தைகளை கொஞ்சம் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சோ ஹோர் மாங்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. சோ இதுக்கு நம்ம எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஃபார்னிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம். G4205ல இதை பற்றி சொல்லக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஃபார்னிகேஷனுக்குள்ளாக தான் அத்தனை ஆபாசவியல் அப்படின்ற அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுங்க வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்திரியை இச்சையுடன் பார்த்தாலே அது என்னதுங்களா விபச்சாரத்திற்குள்ளாக வந்துருதுன்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இப்ப விபச்சார காரியங்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இது ஆவிக்குரிய ரீதிகளோட எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம்? சகோதரர் சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, தேவனை விட்டு அந்நிய காரியங்களை, இது கரெக்டான பதில் தான். இதை நான் வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் சத்திய காரியங்களுக்குன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்றாங்களோ அவங்கெல்லாம் தான் யாருங்களா விபச்சாரக்காரர். காம்ப்ரமைஸ் அப்படின்றது தான் அங்க முக்கியமான வார்த்தையாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். காம்ப்ரமைஸ்னா என்ன? பரவாயில்ல அப்படின்றது தான் என்னங்க காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எதெல்லாம் ஒரு புது சிஸ்டி காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க சொல்லுங்க. தேவனுடைய திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த திட்டத்துல நமக்குன்னு சொல்லி ஒரு பங்குன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்ப இந்த பங்குல நம்ம ஓடக்கூடியவர்களாக இருக்கும்போது யாருடைய திட்டத்திற்கு யாருடைய சித்தத்துக்கு உட்பட்டு ஓடணும்? ஆனா நாம யாருடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கு உட்பட்டு ஓடுறோம்? சுயாதீனம், சுயம் அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னும் போது யாருடைய சித்தத்தை தாண்டி போறேன்? இப்ப தேவனுடைய சித்தத்தை தாண்டி என்னுடைய சித்தத்துக்கு நான் என்ன பண்றேன்? இப்ப ஓடக்கூடியவனா காணப்படுறேன். என்னுடைய சுய இச்சைகளுக்கோசரம் நான் செய்யும் போது தேவனுடைய காரியங்களை நான் இப்ப என்ன பண்றதா அர்த்தம்? காம்ப்ரமைஸ் பண்றதாக அர்த்தம். இது எளிமையாக நான் எக்ஸாம்பிள்ல சொல்றேன் பாருங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்ன்றது ரூல். ஃபர்ஸ்ட் டே பிலாங்ஸ் டு காட். அதாவது வாரத்தின் முதல் நாள் யாருக்கு உரியது? தேவனுக்குரியது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது நமக்கு தெரியுமா தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்ன்றது தெரியுமா தெரியாதா? தெரியும். வராததுக்கு காரணம் என்ன? அதுக்கு பேர் தான் என்னங்க காம்ப்ரமைஸ். இந்த வாரம் போலன்னா என்ன, அடுத்த வாரம் என்ன பண்ணிக்கலாம்? போய்க்கலாம். அடுத்த வாரமும் போக முடியலன்னா அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் போக முடியலன்னா கன்வென்ஷன் வருது, 3 சப்ஜெக்ட் என்ன பண்ணிடலாம்? ஒன்னா கேட்டுடலாம். 3 வாரத்துக்கு என்ன ஆயிருது? டேலி ஆயிருது. சோ பாருங்க, அப்ப காம்ப்ரமைஸ் எங்க நடக்குதோ அங்கதான் என்ன இருக்குதுங்களா? என்ன இருக்குதுங்களா? விபச்சாரம் நடக்கக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா 10:30 மணிக்கே வந்தே ஆகணும்ன்றது சட்டமா? சட்டம் தான். சோ பாருங்க, 10:30 மணிக்கே வரல அப்படின்னாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணா போதும் அப்படின்றது என்னுடைய இருதயம் என்ன பண்ணுதுங்க சொல்லுது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தானே அட்டன் பண்ணணும், 10:30 மணிக்கே வரணும்னு அவசியமா? அது என்ன நேரத்துக்கு வந்தாலும் அட்டண்டன்ஸ் என்ன ஆகுதுங்க உழுகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அட்டன் பண்ணிட்டு தான் என்ன அர்த்தம்? அர்த்தமாக காணப்படுது. இது யாரை ஏமாத்துறது? என்னைய நானே என்ன பண்ணிக்கிறேன்? அப்ப ஏமாத்திக்கிறேன். அப்ப நான் என்னையே ஏமாத்திக்கிட்டு எந்த லிஸ்ட்ல வந்துடுறேன்? ஒரு காம்ப்ரமைஸ் அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம செய்யறோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன செய்யறதாக அர்த்தமா? விபச்சாரம் செய்யறதாக அந்த அர்த்தமாக காணப்படுது. என்னுடைய சுய இச்சைகளுக்கோசரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அதுல சீக்கிரமா எந்திரிச்சு வர்றது என்னங்க கஷ்டமா இருக்குது. சோ பாருங்க, அப்ப என்னுடைய சுய இச்சை, என்னுடைய மாம்சம் என்ன பண்ண மாட்டேங்குதாங்க? எந்திரிக்க மாட்டேங்குது. அப்ப என்னுடைய மாம்சம் எந்திரிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா என்னுடைய சுய இச்சை, அதாவது ஓன் பிளஷர், அந்த ஓன் பிளஷருக்கோசரம் யாரையவே நான் என்ன பண்றேன்? தேவனுடைய திட்டத்தையே நான் என்ன பண்றேன்? இப்ப எதிர்த்து நிற்கக்கூடியவனா காணப்படுறேன் அப்படின்னும் போது அப்ப நான் தான் யாருங்க? நான் தான் யாரு? விபச்சாரக்காரனாக அந்த இடத்துல கொடுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, இப்ப தேவனுடைய திட்டத்துல சுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் ஒரு விகிதாச்சாரம் வச்சோம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம்? கேள்வி புரியலையா? சரி,
பரிசுத்தத்திற்கும் அரிசுத்தத்துக்கும் ஒரு அதாவது பர்சன்டேஜ் கணக்கு வச்சோம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் போடலாம்? பரிசுத்தம் இந்த மூலையில இருக்கு, அசுத்தம் இந்த மூலையில இருக்கு அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும்? அசுத்தத்தை காட்டிலும் பரிசுத்தம் 100% எப்படி இருக்குதுங்க? வித்தியாசப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அசுத்தத்தை காட்டிலும் 100% பரிசுத்தம் அந்த இடத்துல வித்தியாசப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்ப தேவனுடைய திட்டத்தை காட்டிலும் நம்மளுடைய சுய திட்டம் எப்படி இருக்குதுங்க? அங்க எப்படி பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ அதே போல தேவனுடைய திட்டத்துக்கும் என்னுடைய திட்டத்துக்கு என்ன இருக்குதுங்க? வித்தியாசங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு வசனம் பார்க்கலாம் பாருங்க. சங்கீதம் 103 அதிகாரம் 12வது வசனம் வாசி. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம்? அன்கவுண்டபிள்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அவ்வளவு தூரம் தான் எதுக்கு இதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்திற்கும் என்னுடைய சுய திட்டத்துக்கும் அந்த இடத்துல வித்தியாசங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் ஒரு திட்டம் போட்டு இதுல செய்யுங்கப்பா அப்படின்னா நான் ஒரு திட்டம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நடக்கக்கூடியவனா காணப்படுறேன். அப்ப இதுக்கு பேர் தான் என்னங்க? விபச்சாரமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா யாரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்? தன்னுடைய சுய இச்சத்திற்கோசரம் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பையே இழந்து போகக்கூடிய ஒரு நபர் யாரு? ஏசா யாக்கோபை நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளக்கூடியவனா காணப்படுறான். ஒரு பானை கூழுக்கோசரம் தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை என்ன பண்ணிட்டாருங்க? துச்சமாக என்ன பண்ணிட்டாருங்க? தூக்கி பசி எடுக்குது, என்னுடைய இச்சை மாம்சம் என்ன பண்ணுது? சாப்பிடுன்னு சொல்லி சொல்லுது. அப்ப யாக்கோபு டைம் பார்த்து என்ன பண்றாருங்க? கேட்கிறாரு, உன்னுடைய புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணிட்டாருங்க? என்ன தூக்கி கொடுத்துட்டாருங்க? தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேலான ஸ்தானத்தை என்ன பண்ணிட்டாருங்க? சாதாரண மாம்ச இச்சையினுடைய சாப்பாட்டுக்கோசரம் என்ன பண்ணிட்டாருங்க? தூக்கி கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டுட்டாரு அப்படின்னு நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 12:16. அப்பொழுது யாக்கோபு 2 ஸ்லைடு தள்ளி வாசிங்க. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா பாருங்க. சீர்கெட்டு போகக்கூடியவர்கள் தான் இங்க விபச்சாரக்காரர்களாக சொல்லக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தன்னுடைய சுய இச்சைக்கோசரம் தேவன் கொடுத்த ஸ்தானத்தை என்ன பண்ணிடுறதுங்க? இழந்து போகக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது 6வது காரியத்திற்குள்ளாக கடந்து போகலாம். 6வது காரியம் சூனியக்காரர், சாசரஸ் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். G5332 அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. சாசரஸ்னா யாரு? தமிழ்லயே என்ன கொடுக்கப்பட்டிருச்சுங்க? சூனியக்காரர். புது சிருஷ்டிகள்ல யாரு சூனியக்காரர்? மேஜிக் எல்லாம் பண்ணி அப்படியே கையெல்லாம் தூக்கி அதுதான் சூனியக்காரரா? யாரு சூனியக்காரர்னு சொல்லி நம்ம சொல்றாங்க அப்படின்னா a druggist or poisoner or pharmacist அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய ரீதியோட நம்ம எப்படி அந்த இடத்துல கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மருந்து மாத்திரைகள் ஒரு உச்சக்கட்ட தன்மையை தாண்டி போயிடுச்சுன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுதுங்க? விஷமாக அந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னும் போது மாறக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நல்ல எக்ஸாம்பிள நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு சம்பவ சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க. ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி வைங்க. இல்ல அந்த சம்பவத்துல நாம சம்பந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னும் போது இப்ப இந்த சம்பந்தப்பட்ட அந்த சூழ்நிலையை மற்றவர்கள்ட்ட போய் நாம இப்ப எடுத்து சொல்லணும். இப்ப எடுத்து சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. சரி, இப்ப நான் சப்ஜெக்டே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி வைங்க. இந்த விஷயத்த நீங்க வேற யார்கிட்டயாவது போய் நீங்க சொல்றீங்க. சொல்லும் போது எப்படி சொல்லணும்? நான் என்ன சொன்னனோ அதை தான் அங்க என்ன பண்ணணும்? சொல்லக்கூடியவர்களா காணப்படணும். ஆனா இந்த சூனியக்காரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒண்ணு மிகைப்படுத்தி சொல்லுவாங்களாம், அல்லது குறைவுபடுத்தி சொல்லக்கூடியவர்களா காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனை சதவீதம் சொல்லணும் அப்படின்னும் போது நான் என்ன சொல்லணும் 100% என்ன பண்ணிடணும்? போய் சொல்லக்கூடியவர்களா காணப்படணும். ஆனா இந்த சூனியக்காரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒண்ணு சொன்னா 100%க்கு 200% சொல்லுவாங்களாம். இல்ல அப்படின்னா 100% 50% குறைச்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்தை மட்டும்தான் என்ன பண்ணணுங்க? சொல்லக்கூடியவர்களாக காணப்படணுமே தவிர அதை எக்ஸ்ட்ராவும் சொல்லக்கூடாது, குறைச்சும் சொல்லக்கூடியவர்களாக அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவசரம், இப்ப ஒரு இடத்துக்கு நீங்க பார்க்காத ஒரு இடத்துக்கு புதுசா போறீங்க. சரி, இப்போ ஒரு மணாலிக்கே போயிடுறீங்கன்னு சொல்லுவீங்க. மணாலிக்கு போயிட்டு அதை பார்த்துட்டு நீங்க ரிட்டர்ன் சேலத்துக்கு வரீங்க. இப்ப பார்த்துட்டு வந்த உடனே பார்த்த விஷயங்களை நீங்க மற்றவர்கள் மத்தியில சொல்றீங்க அப்படின்னும் போது எப்படி சொல்லுவீங்க? மணாலி ரொம்ப சூடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்?
குறைச்சி சொல்றதுன்னு அர்த்தம். மணாலியில மனுஷ பயில்களை என்ன பண்ண முடியாதுங்களா, வாழவே முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம், மிகைப்படுத்தி பேசுறது. சோ பாருங்க, மணாலியில கிளைமேட் கோல்டா இருந்துச்சு, இதை தான் நம்ம என்ன பண்ணணுங்க, போய் சொல்லக்கூடியவர்களாக காணப்படணுமே தவிர அது ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லக்கூடாது, அல்லது மனுஷர்களே அங்க வாழ முடியலன்னு சொல்லக்கூடாது. சோ பாருங்க, என்ன ஆக்சுவலாக இருக்குதோ அதை தான் என்ன பண்ணுங்க, சொல்லக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை ஓவர் எக்ஸாகரேட்டாக யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் தான் யாருங்க, அவர்கள் தான் யாரு, சூனியக்காரர்களாக அங்க கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அல்லது அந்த விஷயங்களை யாரெல்லாம் ஓவராக டல் அடிக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்களோ அவர்கள் சூனியக்காரர்களாக கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனுடைய ஒரே நிமிஷம், வசன பகுதிகள் நல்லா கவனிங்க. வாசிச்ச வசன பகுதிகளை வச்சு இந்த சூனியக்காரர் யாரை அடையாளப்படுத்துறாங்க நீங்க தான் பதில் சொல்லணும். வாசி. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டி மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. இது யாரு, யாரை பத்தி சொல்றது, சொல்றது யாரு, வெளிப்படுத்தல்ல சொல்லப்பட்டிருக்குது. யார் சொல்றாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, யாரு கிட்ட சொல்லப்பட்டிருக்குது, யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது சொல்லுங்க. சோ பாபிலோனை பத்தி என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னும் போது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப பாபிலோனை பத்தி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சத்தியம் முன்னிடத்தில் என்ன இருக்காதுங்களா, இனி இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இனிமே அதை யாரும் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ண போறதுங்களா, யார் அவர்களுக்கு, அவர்களை இனிமே என்ன பண்ண போறதுங்களா, அதை கேட்க போறதில்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, இந்த பாபிலோன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது எல்லா மக்களுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னும் போது சூனியம் செய்யக்கூடியவர்களா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எப்படி சூனியம் செய்யக்கூடியவர்களா காணப்படுவாங்க, நாம ஏற்கனவே என்ன சொன்னோம், ஒரு விஷயத்தை ஓவர் எக்ஸாகரேட் பண்றது அல்லது ஒரு விஷயத்தை ஓவர் டல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த பாபிலோன் அமைப்புகள், அதாவது போத் ஆர்சி அண்ட் புராட்டஸ்டன்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, இப்ப சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்நிய பாஷைன்றது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தேவையா தேவையில்லையா, தேவையா தேவையில்லையா, தேவையா, இப்ப சொல்லுங்க, அந்நிய பாஷைன்றது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தேவையா தேவையில்லைங்களா, தேவையில்லை. ஆனா இப்ப ஒட்டுமொத்த அமைப்புகளும் எதை கையில பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க, எது தேவையில்லையோ அதை என்ன பண்றாங்க, ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி என்ன பண்றாங்க, அது மக்கள் மத்தியில் என்ன பண்றாங்க, அதிக தாக்கம். நீங்க இன்னும் அந்நிய பாஷை பேசலையா, நீங்க இன்னும் ஆவியை பெற்றுக்கொள்ளலையா, நீங்க இன்னும் இதே தமிழ்லயே பேசிட்டு இருக்கீங்க சொல்றாங்களா இல்லைங்களா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓவர் எக்ஸாகரேட், எது தேவையில்லையோ அதை மக்கள் மத்தியில் என்ன பண்றதுங்க, புகுத்தக்கூடியதா காணப்படுது. இப்ப இந்த விஷயத்தை பாருங்க, ட்ரினிட்டி, இது ஜனங்களுக்கு தேவையா இல்லைங்களா, அவர்களுக்கு ட்ரினிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்களா தெரியக்கூடாதுங்களா, தெரிஞ்சுக்கணும். ஆனா எது தேவையோ அந்த விஷயத்தை என்ன பண்ணி வச்சிட்டாங்களா, இப்ப டல் அடிச்சு வச்சுட்டாங்க. பாருங்க, தேவை உள்ள விஷயத்தை டல் அடிச்சிட்டாங்க, தேவையில்லாத விஷயத்தை ஓவர் எக்ஸாகரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மிகைப்படுத்துதல் அல்லது குறைத்து மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மிகைப்படுத்துதல் அல்லது மழுங்கடித்தல் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எதை மிகைப்படுத்தணுமோ அதை மிகைப்படுத்துறதுக்கு பதிலாக அதை மழுங்கடிச்சிடுறாங்க, எதை மழுங்கடிக்கணுமோ அதை என்ன பண்ணிடுறாங்க, மிகைப்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதனாலதான் அவர்களை யாரோட ஒப்பிட்டு பேசியிருக்காங்கன்னா சூனியக்காரரோட இந்த பாபிலோன் அமைப்பை ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா என்னன்னு சொல்றாருங்க, மாம்சத்தின் கிரியைகளாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, மாம்சத்தின் கிரியைக்குள்ளாகத்தான் இந்த விக்கிரக ஆராதனை பில்லி சூனியங்களுக்குள்ளாகலாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பில்லி சூனியத்தை எதை கொண்டு வரலாம், சூனியக்காரர்களோட சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப இந்த விஷயத்தை வேதாகமத்தில இருந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா யாரை எடுத்துக்கொள்ளலாம், தேவன் ஒரு விஷயத்த சொல்றாரு, அந்த விஷயத்தை போய் சொல்லாம இவர் வேற ஒரு விஷயத்தை போய் அங்க என்ன பண்ணிடுறாருங்க, சொல்லிடுறாரு. யாரு கழுதையெல்லாம் ஏறி போவார் சொல்லுங்க பார்க்கலாம். பீலையாம் கிட்ட தேவன் என்ன சொல்றாரு, அவர் சொல்றது போய் ஒரு விஷயத்தை சொல்லி நீ இதை செஞ்சுட்டு வாப்பான்னு சொல்லி சொன்னார்னா இவராவே என்ன பண்ணிடுறாரு, ஒரு விஷயத்தை அந்த இடத்துல முடிவு பண்ணி தன்னுடைய சுய விஷயங்களுக்கு என்ன பண்ணிடுறாருங்க, அங்க
தேவன் சொல்லாத விஷயங்களை எல்லாம் மிகைப்படுத்தி அங்க பேசக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கான அந்த பலனை அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அடுத்ததுக்குள்ளாக கடந்து போயிடலாம். 7வது காரியம், இந்த விக்கிரக ஆராதனைக்காரர், ஐடலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். G1496 இது கொடுக்கப்பட்டிருக்குது. அதனுடைய ஆங்கில வர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது இமேஜ் வர்ஷிப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருத்தரை உயர்த்தி அந்த இடத்துல மதிப்பிட்டு பேசக்கூடிய காரியங்கள் தான் என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்குது, இமேஜ் வர்ஷிப்பர். அதாவது வந்து விக்கிரக ஆராதனைக்காரராக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. இது அவருக்கும் பிரச்சனை, யாரை பத்தி சொல்றாங்களோ அவங்களுக்கு அது என்னதாங்க பிரச்சனையாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம டைரக்டா பாயிண்ட்டுக்குள்ள வந்துடலாம். இப்ப நம்மளுடைய சகோதரர் 7ஆம் தூதன், அவருடைய அந்த பெயரை நேரடியாக குறிப்பிடப்படலைனாலும் அவரை பற்றி வேதாகமத்துல எங்கெங்க எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கு? வேதத்துல சகோதரர் ரசலை பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது? மத்தேயுல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குது, 24th சாப்டர்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அப்புறம் ரெவல்யூஷன்ல நம்ம என்ன பண்றாங்க, 18th சாப்டர்லயும் பார்க்கிறோம். 20th சாப்டர்லயும் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பேர் இல்லைனாலும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரரை தான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறோம். இதை தாண்டி இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல 8 மற்றும் 9வது வசனங்கள் வாசிங்க. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் எல்லா வசனங்களை கவனிச்சு பாருங்க. யோவானாகிய நானும் இவைகளை என்ன பண்றேன், கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். என்ன பண்றாங்களாமா, அவருடைய பாதத்துல விழுகக்கூடியவராக காணப்படுறார். யாரு? யோவான். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள்ள. என்ன சொல்லிட்டாரு, நானும் யாருதான், ஒரு ஊழியக்காரன் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. இங்க யோவான் வகுப்பார் யாரை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுறாங்கன்னா கடைசி கால பாதகங்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அந்த ஊழியக்காரர் நம்மளுடைய சகோதரர் ரசலாக அந்த இடத்துல காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப கால்ல உழுவுறதுக்கு முன்பாகவே பிடிச்சிட்டாரா, கால்ல உழுந்ததுக்கு அப்புறம் சொல்றாரா? நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க. கால்ல உழுவுறதுக்கு முன்னாயே நிறுத்திட்டாரா, இல்ல கால்ல உழுந்ததுக்கு அப்புறம் இதை சொல்றாரா? யோவானாகிய நானோவென்றால் எனக்கு காண்பித்த தூதனை வணங்குகிற அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம், கால்ல விழுந்துட்டாங்க அப்படின்றதுதான் அர்த்தம். சோ அப்ப கடைசி கால பாதகங்கள் என்ன பண்றாங்களாமா, பாதத்துல விழுந்து வணங்கக்கூடியவர்களாக இருக்காங்களாம். யாருக்கு, யாரு மேல, யார பத்தி வணங்குறாங்களாம்? அப்படின்னா யாருன்றத நம்ம புரிந்துக்கலாம், டைரக்டா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க சகோதரர் ரசலை அந்த இடத்துல என்ன பண்றாங்களாமா, பாதத்துல விழுந்து வணங்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருங்க, உங்களை போலவே நானும் என்னதான் ஒரு ஊழியக்காரனாக தான் அந்த இடத்துல கருதப்படுறேன். இதுக்கு சகோதரர் ரசலை பத்தி பேசக்கூடிய வார்த்தைகளை நல்லா கவனிங்க. So brother Russell does not want any worship, he does not want any undue adoration, he does not want any praise. All who are worshiping any church organization should be warned அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஐடலேட்டர்ஸ், அதாவது இமேஜ் வர்ஷிப்பர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எதை மிகைப்படுத்தக்கூடாதோ அதை என்ன பண்ணிடுறாங்களா. இப்ப இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், போட்டோ வச்சு பார்க்கறதே என்னதாங்க, இமேஜ் வர்ஷிப்னு தான் நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய போட்டோவை நம்ம வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா சொல்லுங்க? எக்ஸாம்பிளுக்கு தான் கேட்கிறேன், சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய போட்டோவை நம்ம வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவ நம்ம யாரும் என்ன பண்ணதில்ல, பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது இமேஜ் வர்ஷிப்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பண்ணவே கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஐடலேட்டர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது யாரையுமே அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னும் போது ஐடியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி கேட்குறோம், 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். என்னுடைய ஐடியல் யாருன்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப இல்ல, சின்ன வயசுல சொல்லுங்க. சத்தியத்துக்கு வரதுக்கு முன்பாக நம்மளுடைய ஐடியல் யாருன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவோம்? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. என்னுடைய ஐடியல் யாருன்னு சொல்லி கேட்டா, அதாவது நீ யார மாதிரிப்பா வர்றதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் நன்மையை செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்லுவோம், பேரை சொல்லி சொல்லுவோம். உதாரணத்துக்கு ரத்தன் டாட்டா நல்ல ஊழியர் சார், நல்ல எல்லா இடங்கள்லயும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு, அவரை மாதிரி நான் என்ன பண்ணோம்,
வரணும்னு ஆசைப்படுறேன். சச்சின் நல்லா கிரிக்கெட் விளையாடுறாரு, அதனால அவர் மாதிரி ஒரு விளையாட்டு வீரனாக வரணும்னு நான் என்ன பண்றேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம், சொல்லக்கூடியவர்களாக காணப்பட்டிருப்போம். இப்ப சொல்லுங்க, நம்மளுடைய ஐடியல் யாரு? நம்மளுடைய ஐடியல் ஒரே ஒருத்தர் தான் சொல்லி அவரே அந்த இடத்துல பாயிண்ட் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. நாம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஐடியல் யாரு தாங்க? கர்த்தர் இயேசுவாக காணப்படுறாரு. அவருடைய ஊழியங்களாக அந்த இடத்துல காணப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம். இதுக்கு வேதாகமத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டி என்ன பண்ணிடுறாங்களா, அந்த இடத்துல செஞ்சு அதை என்ன பண்றாங்களா, ஐடியல் ஒர்க்ஷிப் செய்யக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. அப்படி செஞ்ச காரணத்தின் நிமித்தமாக எல்லாரும் என்ன ஆயிடுறாங்க, மரணத்திற்குள்ளாக கடந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கடைசி பாயிண்ட்டுக்குள்ளாக கடந்து வரலாம், பொய்யர். G5571 அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வார்த்தை அன்ட்ரூ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. இந்த பொய்யரினுடைய காரியங்கள்ல ஆவிக்குரிய விஷயங்கள் என்ன அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரே வார்த்தையில் அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. அவர்களுக்கு பேர் டிசீவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. ஸோ டிசீவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வஞ்சகர்கள் அப்படின்றது அங்க அர்த்தமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பாருங்க, இப்ப இந்த விஷயங்களை நாம் பார்க்கும்போது 21வது அதிகாரத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த விஷயங்கள்ல செகண்ட் டெத்துக்கு போகக்கூடிய அந்த காரியத்தை நம்ம ஆரம்பத்துல பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம். இப்ப 22வது அதிகாரத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னும் போது இந்த வசன பகுதிகளை பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள்ல இந்த செகண்ட் டெத்துக்கு போகக்கூடியவர்கள் பிராக்டிக்கலாக இந்த லிஸ்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் என்ன பண்றாங்களாமா, எதை விரும்பி, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் எங்க பண்றாங்களா, புறம்பே போகக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பொய்யை விரும்பக்கூடிய காரியம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்ப பொய்யை விரும்புதல் அப்படின்னா என்னன்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். பொய்யை நம்ம எப்படி விரும்புறோம் அதை சொல்லுங்க. சரி, ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது டிசீவர்ஸ், அதாவது வஞ்சகர்கள் நம்ம சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப பொய் அப்படின்னா என்னன்றதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உண்மைக்கு புறம்பான அத்தனையுமே அங்க என்னதான் பொய்யாக அங்க சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க இதுக்கு. இப்ப மதியம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஆனா வீட்டுல சாப்பிட்டு இருக்க மாட்டோம். ஒரு சகோதரர் வீட்டுக்கே போறோம், இப்ப சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், சாப்பிட்டு இருக்க மாட்டோம். ஆனா அங்க என்ன பண்ணிருவோம், எங்கடா நம்மளை சாப்பிட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருவோம், சாப்பிட சொல்லக்கூடியவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருவோம், அங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பொய்யா பொய் இல்லையா? வெள்ளை பொய் கருப்பு பொய். பாருங்க, இதை நம்ம எடுத்து எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஸ்மால் திங்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சகோதரர் என்ன பண்றாங்க, சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பெரிய காரியங்களுக்கு அதிகப்படியாக அந்த இடத்துல நம்மளுடைய அந்த எண்ணங்களை செயல்படுத்திட்டு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணிடுவாங்களாமா, விடக்கூடியவர்களாக காணப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பொய் சாதாரணமாகவே எப்படி அந்த இடத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்ன காரியங்களுக்கு பொய் பேசி என்ன ஆயிருது அப்படின்னும் போது அந்த பொய் ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய அங்கமாகவே என்ன ஆயிருதுங்க. சரி, இப்ப இந்த நாள்ல எத்தனை பொய் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டா எத்தனை பொய் பேசிருப்போம்? இன்னைக்கு பொய் பேசின பட்டியல் அப்படின்னு போட்டோம்னா எத்தனை பட்டியல் போடலாம்? பேஜ் ஃபில் பண்ணி அடுத்த பேஜுக்கு என்ன பண்ணிடணும், PTO பேஜ் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி பின்னாடி போட்டு என்ன பண்ணுவோம், எழுதி அங்க என்ன பண்ணுவோம், எழுதக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அத்தனை விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், நாம பேசிருக்கிற அத்தனை காரியங்களுமே ரொம்ப பெரிய காரியங்களாக இருக்காது, எல்லாமே என்னதான் இருக்கும், சின்ன 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 விஷயங்களாக தான் காணப்படும். ஸோ புது சிருஷ்டிகள் அதிகப்படியான கவனம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன காரியங்கள்ல நம்மளுடைய பொய்யை பேசாம அந்த இடத்துல தடுத்து நிறுத்துறது தான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். என்ன இருக்குதோ அதை மட்டும் பேசி பழகக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் அந்த இடத்துல டிசீவர்ஸா இல்லாம இருக்கிறாங்களாம். அதாவது என்ன ஆக்சுவலா இருக்குதோ அதை டைரக்டா பேசக்கூடியவர்களாக காணப்படணுமா. அப்படி பேசாம அந்த விஷயங்களை தாண்டி வேற மாதிரி பேசணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்களா, வஞ்சகத்தன்மை அப்படின்றத அங்க சொல்லக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. இந்த வஞ்சகத்தன்மையை வேதாகமத்துல ஒருத்தர் செய்யக்கூடியவர்களா, அதாவது கப்பிள்ஸா செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டாங்களாம். யாரு? ஆதாமியவாள் இல்ல, அனனியா சபேரால். பேதுரு போய் உங்க சொத்தெல்லாம் வித்துட்டு வாங்க சபைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. ஆனா கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது தங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க,
எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இவங்க நியாயமா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, பேதுருக்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பேதுரு என்ன பண்ணிருப்பாரு? ஒன்னும் சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாருங்க, அட்வைஸா போட்டிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் சபைக்குன்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருங்க, அட்வைஸ் பண்ணி அவங்கள மனமாற்றத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன முயற்சியோ அதை எடுத்திருப்பாரு. நாங்க எடுத்து வச்சதே அங்க சொல்லாம இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லிட்டாங்களா? எடுத்து வச்சதை சொல்லாம ஆமா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே கணவனும் மனைவி மாத்தி மாத்தி என்ன பண்றாங்களா, பொய் பேசக்கூடியவர்களா காணப்படுறாங்க. சோ பாருங்க, இருக்கிறத இல்லாதன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, சொல்லக்கூடியதா காணப்பட்ட காரணத்து நிமித்தமாக வஞ்சகத்தன்மைக்குள்ளாக கடந்து போயிட்டாங்க. வஞ்சகர்கள் என்ன பண்ணப்பட்டுறாங்களாம், மரணத்திற்குள்ளாக தள்ளப்படக்கூடியவர்களாக காணப்பட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாக வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 5வது வசனம். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது இது? இப்ப பாருங்க, யார் யாரெல்லாம் அந்த இடத்துல கபட நாக்கு இல்லாம இருக்கிறாங்களோ அவர்கள்லாம் யாருங்களாம், திருச்சபையினுடைய வகுப்பாராக அங்க சொல்லப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுடைய வாயில என்ன இல்லைங்களா, கபடம் காணப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இவர்கள் தேவனுடைய சிங்காசத்தின் இப்ப பாருங்க எப்படி இருக்காங்களாமா, மாசு இல்லாதவர்களாய் காணப்படுறாங்களாம். இப்படிப்பட்டவர்கள் தான் யாருங்க, அந்த இடத்துல வஞ்சகமே தங்களுடைய வாழ்க்கையில இல்லாம காணப்படக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். கபட நாக்கு இருந்துருச்சு அப்படின்னா, பொய் பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆயிட்டாங்களா, வஞ்சகத்திற்குள்ளாக போயிட்டாங்க, பொய்யர்களாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவங்க எங்க போக முடியாது, அவர்களுக்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. எங்க போயிருவாங்களாம், 2ஆம் மரணத்திற்குள்ள கடந்து போயிருவாங்க. சோ கடைசியாக ஒரே ஒரு வசனம், ரெவல்யூஷன் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 17வது வசனம் வாசி. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உலக ஜனங்களுக்கு அந்த இடத்துல உயிர்த்தெழுப்பு வரப்பட்டு அந்த இடத்துல கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்களை அங்க சொல்றாங்க. இதுல ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள் அப்படின்னா, மணவாட்டி என்ன பண்றாங்களாம், கூப்பிடக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. யார, ஜனங்களுக்கு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கோசரம் அந்த அந்த காரியங்களை செய்யறதுக்கோசரம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த மணவாட்டி யார், நாம தான், இந்த வகுப்பாரில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம தான். சோ இப்ப மணவாட்டியாக இருந்து உலக ஜனங்களை கூப்பிடுற ஸ்தானத்துல நாம இருக்கணுமா, அல்லது நம்ம இந்த பட்டியலிலேயே இடம் பெற்றுட்டு கடைசியில இந்த வாய்ப்புல இல்லாம அந்த இடத்துல வந்து 2ஆம் மரணத்திற்கு போகணுமா அப்படின்றது யார் முடிவுல தான் இருக்குது, நம்மளுடைய முடிவுல தான் இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த 8 பட்டியல்ல நம்மளுடைய புது சிசியினுடைய ஓட்டத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இருந்துடவே கூடாது. 8மே நம்ம கிட்ட இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்காது. ஏதாவது ஒரு 3 4 அல்லது 2 3 இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம சரி செய்து கொண்டு அந்த சிங்காசனத்துல கர்த்தரோட கூட சேர்ந்து ஆளுகை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்க, முயற்சி செய்யக்கூடியவர்களாக காணப்படலாம். பொறுமையுடன் கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.